ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/2/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 2/2/2004. முரளியுடைய தலைப்பு நான் பூர்வஜ ஆத்மா மற்றும் பூஜைக்குரிய ஆத்மான்ற சுயமரியாதையில் இருங்க. பூர்வஜனா மூதாதையர் இல்லையா, முதல்ல வந்த ஆத்மா, அதே நேரத்தில் பூஜைக்கு தகுந்தவன். இந்த சுயமரியாதை அதை இதே சிந்தனையில் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அவ்யக்த முரளியில் கூட அவ்யக்த முரளி சேனலில் பாபா சொல்லியிருப்பார், நீங்கள் மூதாதையர்னு தெரியாமல் இன்னும் குழந்தைத்தனமாகவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ மூதாதையர்கள்னால் மெச்சூராக நடந்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படி மூதாதையர் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மான்ற சுயமரியாதையில் நிலைத்து உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை பண்ணணும் நீங்கள். ஏன்னா உலகத்துக்கே தாய் நீங்கள், உலகத்துக்கே, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே சொல்கிறார் அவர், இந்தியாவுடைய கலாச்சாரம் என்னென்னா உலகமே ஒரு குடும்பம்னு நினைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ பாபா ஞானத்தை அவர் சொல்கிறார். இன்றைக்கி பாப்தாதா மிக உயர்ந்த குழந்தைகள் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறவங்கள பார்க்குறார். பாபாவுடைய குழந்தைங்கள, ஒவ்வொரு குழந்தைங்களும் மூதாதையர்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்கள். ஏன்னா பாரதவாசிகள் பாரதவாசிகள் அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கடைசியில் வந்தால் கூட, சொர்க்கத்தின் கடைசியில் வந்தால் கூட ஒட்டுமொத்த உலகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க மூதாதையர்கள் தானே. அதுக்கப்புறம் தானே மற்றவர்கள்லாம் வராங்களே. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தையுமே மூதாதையர் மற்றும் பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்கள். அதனால தான் இந்த கல்பத்தின் வேர்கள், நீங்கள் கல்ப மரத்தின், கல்ப விருட்சத்தின் வேர்கள், வேறு மட்டும் இல்லை, முக்கிய தண்டு பகுதியும் நீங்கள் தான். சொர்க்கத்தில் வர தேவதைகள் தான் தண்டு பகுதி இல்லையா? ஸோ தண்டுக்கு எல்லா கிளைகளோடும் தொடர்பு இருக்குது தானே. ஐயோ லவ் யூ பாபா, சூப்பரில். அப்போ அவங்க கிறிஸ்டின், இவங்க முஸ்லீம், எல்லாமே இங்கேருந்து தானே வருது கிளைகள். இப்போ நம்ம சகோதரர்கள் தானே. ஸோ ஒவ்வொரு கிளை இலை எல்லாத்தோடையும் தொடர்பு முக்கிய தண்டுக்கு இருக்குது. ஏன்னா தண்டு வழியாக தானே எல்லா உணவும் போகணும். அதேமாதிரி இப்போ சக்தி, ஞானம் எல்லாமே இங்கேருந்து தான் போகணும். ஸோ அந்த ஒரு கிளையோடைய ஆரம்பத்தில் தர்ம ஆத்மாக்கள் இருக்கும். அந்த தர்ம ஆத்மாவுக்கான உணவை நாம் தான் கொடுக்குறோம், எல்லாருக்குமே கொடுக்குறோம். பட் தர்மாத்மாக்கள் இந்த ஞானத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு அது அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த கல்பத்தில் ஒரு தர்மத்தையே ஸ்தாபனை பண்ணுற அளவுக்கு சக்தி நிரப்பி அனுப்புகிறோன்னா அனுப்பணும். அப்போ எவ்வளோ பெரிய கடமை இருக்குது நமக்கு. ஒவ்வொரு இலைக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது இல்லையா? தண்டு வழியாக உணவு போகாமல் எப்படி இலைக்கு போகும்? அதனால் உங்களை நீங்கள் ஒட்டுமொத்த கல்ப விருட்சத்தின் மூதாதையர்கள், ஆரம்பத்தில் இருந்தவர்கள், ஆணி வேர் அப்படின்னுவாங்களே, அப்படி உணர்றீங்களா? அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள்னு உணர்றீங்களா? ஆதிக்குடின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நாம தான். இவங்க தமிழ்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குரிய இடமா சொல்லிட்டாங்க. பட் தேவதைகள், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். பிரம்மாவை எப்படி ஆதிப்பிதா அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் கூட மாஸ்டர் ஆதிப்பிதாக்கள் தானே. ஸோ மூதாதைய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்குது? அந்த போதையில் இருக்கிறீங்களா? இல்லை ஆதியில் தோன்றியவன் நான்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களிலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணாலும் இருக்கட்டும், அத்தனை பேருக்கும்
நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் மரத்தின் முக்கிய தண்டாக வேறாக இருக்கக்கூடிய ஆதாரமூர்த்திகள், மூதாதையர்கள். எல்லா மதத்தினருக்கும் மூதாதையர்கள் நீங்கள் தான். ஸோ நீங்கள் மூதாதையர்களாக இருக்கிறீங்க, அதனால் பூஜிக்க தகுந்தவர்களாகவும் இருக்கிறீங்க. மூதாதையர்களை தானே பூஜை பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ அந்த ஒவ்வொரு மதத்திலும் அவங்க யாரை ரொம்ப உயர்வாக நினைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த மதத்துடைய ஆரம்பத்தில் வந்தவரை தான். நபியை இவங்க முஸ்லீம்கள் உயர்ந்தவராக நினைக்கிறாங்க, ஏன்னா அது முதல் ஆத்மா. அடுத்தது இயேசு உயர்ந்தவராக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, முதல் ஆத்மா. ஆனால் அவர்களுக்கும் முன்னாடி இருந்தவர்கள் எல்லோராலையும் மதிக்கப்படுபவர்கள் தானே. ஸோ அதனால் நீங்கள் பூஜைக்க தகுந்தவர்கள், அந்த எண்ணம் இருக்குதா, பூஜைக்குரியவர்கள் மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்குதா, அதை செக் பண்ணணும். எல்லா ஆத்மாக்களுக்கும் மூதாதையர்களாகிய உங்கள் மூலமாக தான் சக்தி கிடைக்கிது, ஒளி மற்றும் சக்தியின் கரண்ட்டு கிடைக்கிது. அந்த மரத்தின் சித்திரத்தை பாருங்களாம். அந்த மரத்தின் கடைசி இலை மேலே உச்சியில் இருக்குமே, அதுக்கும் எங்கேருந்து கிடைக்குது? வேர்லேருந்து தானே கிடைக்குது சக்தி. ஸோ அது எப்படி சூப்பராக சொல்லியிருக்கல, அந்த விதையிலிருந்து சக்தியை எடுத்து வேறு கொடுக்குது எல்லாத்துக்கும். மூதாதையர்களுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சுதா? அனைவரையும் பாலனை செய்கிறது. உலகம் ஒரு குடும்பம், அவங்க சொன்னாலும் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த குடும்பத்தின் மூதாதையர்கள் நாம். வெளியில் இருக்கிற உலகத்தில் கூட உணவின் மூலமாக கிடைக்கிற ஸ்தூல பாலனையாக இருக்கட்டும், அல்லது மூதாதையர்கள் உங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ஞானத்தின் பாலனையாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுத்தையும் அடைவதற்கான சக்தியை மூதாதையர்கள் அந்த அளவுக்கு சக்தியை நாம் பாபா கிட்ட இருந்து அடையிறோம், எல்லோருக்கும் கொடுக்குற அளவுக்கு. ஸோ அதாவது லௌகீக வாழ்க்கையை பாபா சொல்கிறார். லௌகீக வாழ்க்கையில் பெரியவங்க தானே உங்களுக்கு சாப்பாடு போடுறது, உணவு, உடை, படிப்பு எல்லா பாலனையும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மூதாதையர் ஆத்மாக்களாகிய உங்களுடைய பாலனையின் மூலமாக தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியின் பாலனை கிடைக்கிது. அந்த சக்தியை நீங்கள் பாபா கிட்டேருந்து வாங்கி எல்லோருக்கும் பாலனை பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. ஸோ இப்போதைய நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அனைத்து ஆத்மாக்களுக்குமே சக்தியின் பாலனை தேவைப்படுது. ஏன்னா ஆத்மாக்களின் மத்தியில் இன்றைக்கி துக்கத்தின் அலைகளும் அசாந்தியின் அலைகளும் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தேவைப்படுது. அதனால் பாபா கேட்குறாரு, மூதாதைய ஆத்மாக்களாகிய பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தின் மீது கருணை வரலையா? உங்கள் வம்சத்தின் மீது கருணை வரலையா? எப்போ ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் வருதோ ஒரு நாட்டில், கலகம், மக்கள் புரட்சி, அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? மிலிட்ரியும் போலீஸையும் ஃபுல் அலர்ட்டில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைய வாயுமண்டலத்தில் நீங்கள் தான் ஃபுல் அலர்ட்டில் இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாக குழப்பமாக இருக்குது வாயுமண்டலம். நாம் மறைமுகமான போர் வீரர்கள் இல்லையா? ஸோ உங்களை நீங்கள் ஆன்மீக சேவை செய்வதற்கு கருவிகளாக, எவரடி கருவிகளாக அனுபவம் பண்ணுறீங்களா? ஏன்னா தொடர்ந்து குழப்பம்தான் இருக்குது உலகம் ஃபுல்லாக. அப்போ அந்த பாலனை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே, ரெடியாக இருக்கிறீங்களா?
ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் தான் கருவின்ற விழிப்புணர்வு இருக்குதா இல்லையா? மொழி தெரிந்தவர்களுக்கு ஞானத்தை கொடுப்போம், மொழி தெரியாட்டினா கூட சக்தியை கொடுப்போம். சக்தியை கொடுக்கணுன்ற அந்த உணர்வு இருந்தாலே சக்தி போய்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட இருந்து. உலக சேவாதாரி நான் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலே, மாஸ்டர் சர்வசக்திவான் நான் நினைத்தாலே சக்தியின் ஸ்வரூபம் ஆவீங்க. உலகம் முழுவதும் என்னிலிருந்து சக்தி போகிறது அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் உங்கள் கிட்டேருந்து சக்தி தேவைப்படுது இல்லையா? சக்தியற்று இருக்கிறாங்க எல்லாமே. காமம், கோபம், இது எல்லாமே சக்தி இழந்த நிலையில் தானே இருக்குது. அதனால் தானே வெளிப்படுது. இன்றைக்கி உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியை நீங்கள் தான் கொடுக்கணும். அதற்கான கருவி நீங்கன்றது ஞாபகம் இருக்குதா? உங்களை விட்டால் யார் சக்தி கொடுக்க முடியும்? வேர் இல்லாமல் தண்டு இல்லாமல் இலைகளுக்கும் கிளைகளுக்கும் எப்படி உணவு தண்ணி எல்லாம் போகும்? அப்போ வேறு தண்டாக இருக்கிறது நீங்கள் தானே. உங்களை எல்லையற்ற பூர்வஜ், அதாவது மூதாதைய ஆத்மாக்கள் அப்படின்னு அனுபவம் பண்ணுறீங்களா? நீங்கள் உலக சேவையை ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா அல்லது உங்கள் சென்டர் சேவையை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கி பிரம்மகுமாரிகள் ஞானம் உலகம் ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக கூட தெரியாததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். என் சென்டருக்கு ஆள் வந்தால் போதும், அப்போ எப்படி எல்லாருக்கும் தெரியும்? ஸோ அப்போ எல்லோருக்கும் தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த ஹைவேஸ் ரோடு ஃபுல்லாக பேனர் வச்சுட்டா போதும். இந்த சிவராத்திரிக்கு வைப்பாங்க பாருங்க ஈஷா யோகாக்காரங்க, அப்படி தானே ஃபேமஸ் ஆகிறாங்க. அவங்கள பார்த்து காப்பியாவது அடிக்கணும், ஆனால் அந்த ஒற்றுமை இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம ஞானத்தை அழகாக சுருக்கமாக போட்டு வைக்கணும். முதல்ல ஞானத்தை லோக்கல் சென்டரில் கூட வைக்கிறது கிடையாது, எங்கேயுமே வைக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி சேவை நடக்கும்? அப்போ உலக சேவாதாரியாகவே உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சென்டர் சேவாதாரி, அந்த சென்டருக்கு வர வைக்கணும். எப்படி? இங்கே வந்தீங்கன்னா அமைதி கிடைக்கும், உடம்புல நோய் போயிடும். மற்ற யோகா சென்டரில் என்ன சொல்கிறாங்களோ ஹடயோகிகள் அதே விஷயத்த சொல்கிறது. அப்போ சென்டருக்கு வந்தால் தான் ஞானத்தை கொடுப்பீங்களா? சென்டருக்கு பாபா குழந்தைங்க மட்டும்தான் வருவாங்க, தேவதைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பூர்வஜாத்மாவா இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இல்லையா? கடைசியில் வந்த கலியுக ஆத்மாவுக்கும் நம்ம தான் பொறுப்பு. இன்றைக்கி ஆத்மாக்கள் மூதாதையர்களாகிய உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, தேவதை ஆத்மாக்களாகிய உங்களை கூப்பிட்டுட்ருக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்மளுடைய குரான் சேனலில் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்னென்னா, முகமது நபி முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் நபி, உலகத்துக்கு நபி கிடையாது. உலகத்துக்கே நபி இறுதியில் வருவார், அவர் பிறந்துட்டார், அவர் உண்மை எடுத்துரைப்பார் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி குரான் ஆதாரத்தில் சொன்னாரோ என்னன்னு தெரில, பட் நம்மளுடைய விஷயத்தை தான் சொல்கிறார். உலகத்துக்கே நபினா அது நாம தான் இல்லையா? இறை தூதர் நாம தான் உலகத்துக்கே. அதனால் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர்களுடைய கடவுள்கள், பகவான் பகவதிகளை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவதைகளை கூப்பிடுறாங்க. வாங்க மன்னிச்சிடுங்க, எங்கள் மீது கருணை வையுங்கள், அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் கருணை நிரம்பியவனாகவும் இருக்கிறான்னு அடிக்கடி வரும். ஆனால் அதை பாபா குழந்தைங்க மூலமாக தான் அந்த கருணை அவங்களுக்கு போய் சேரணும். ஸோ அதனால் அந்த பக்தர்கள் உண்மையிலே உங்களைத்தான் கூப்பிடுறாங்க. கேட்குதா அந்த குரல், கூக்குரல் கேட்குதா இல்லையா? ஸோ மன்னிச்சிடுங்க, கருணை கொடுங்கன்றது அதற்கான சக்தியை கொடுங்கன்றது தான் இல்லையா? பாலஸ்தீனில் எத்தனை இளம் விதவைகள் அழுதுட்டு கொடூரமாக இருக்குது இல்லையா? குழந்தைய இழந்து, கணவனை இழந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க சத்தம்லாம் கேட்கலையா? அவங்களும் உங்கள் பக்தர்கள் தான், வேறு மதமாக இருந்தாலும் அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகத்துக்கு பொதுவானவர்கள் நாம். அது புரியுதா இல்லையா?
கேட்குதா இல்லையா உங்களுக்கு? எந்த மதத்தை சார்ந்த ஆத்மாவாக வேணாலும் இருக்கட்டும், அவர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அனைத்து ஆத்மாக்களின் மூதாதையர் நானுன்ற உணர்வில் சந்திக்கிறீங்களா, அல்லது நீங்கள் வேறு ஏதோ ஒரு மதம், அவங்க வேறு ஒரு மதம், அந்த உணர்வில் சந்திக்கிறீங்களா? அவர்களும் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த குரான் பைபிள் சேனலில் ஆக்சுவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பட் அதையும் மீறி அவங்க அந்த ஒரு அன்பை நேசித்து கமெண்ட் போடுறது வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை பொறுமையாக அவங்களுடைய பக்கத்து கருத்தை சொல்கிறது. ஸோ அவர்களும் மூதாதையர்களாகிய உங்களுடைய கிளைகள் தான்ன்றது ஞாபகம் இருக்கா? உங்கள் மரத்துடைய கிளை தான் அவங்க, அது ஞாபகம் இருக்குதா? ஸோ மூதாதையர்களாகிய நீங்கள் தான் எல்லோருக்கும் சக்தி கொடுக்கணும். அந்த கல்ப விருட்ச மரத்தை உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய பொசிஷன் எங்கே இருக்குது? அங்கே வேரில் இருக்குது. மெயின் தண்டுலேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. பரந்தாமத்தில் பாருங்கள், இது வந்து பூமியில் இருக்கிற கல்ப விருட்சம், மனித சிருஷ்டி மரம். பரந்தாமத்தில் கூட பாருங்களா, அங்கேயும் எல்லோரும் உங்கள் தொடர்பில் தான் வருவாங்க. அங்கேயுமே மரம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா, தலைகி சிருஷ்டி மரம் மாதிரி தான் இருக்கும் அங்கேயுமே. ஸோ பாபாவோட நெருக்கத்தில் இருக்கிறீங்க நீங்கள், அது தெரியும் தானே? இந்த போதையோட நீங்கள் எந்த ஆத்மாவை சந்தித்தாலும் அப்போ ஒவ்வொரு தர்மத்தின் ஆத்மாவுமே உங்களை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? நீங்கள் எங்களுடையவர்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. சம முரளி. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன், திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய லைனு. சேவை செய்கிறதுக்கு குறிப்பாக மற்ற மதத்துக்கெல்லாம் இப்போ நம்ம யூடியூப் வீடியோ போடுறது வந்து எல்லோரும் ஏன் அவங்களுக்கெல்லாம் போட்டு எதுக்கு நேரத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நம்ம குழந்த அப்படிங்கிறத வந்து பாபா சூப்பராக சொல்கிறார். யாரை ஸோ எந்த தர்மத்தை சார்ந்தவர்களை நீங்கள் சந்தித்தாலும் அவர்களுடைய, அதாவது அனைத்து ஆத்மாக்களின் மூதாதையர் நான்ற உணர்வில் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி சந்திக்கும்போது அவங்களுக்கும் இவங்க நம்முடையவர்கள் அப்படின்னு அனுபவமாகும் அப்படிங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பாபாவுக்கு நெருக்கத்தில் நான் இருக்கிறேன்ற உணர்வுலையும் நீங்கள் சந்திக்கணும். இப்போ பாபா வந்து எல்லாருக்கும் தானே கடவுள், எல்லாருக்கும் தானே அப்பா. அப்படி சந்திக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுடையவர்னு தோணும் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களும் அதே கடவுளை தானே நினைக்கிறாங்க. அந்த கல்ப விருட்ச மரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அந்த உணர்வோடு பாருங்கள், அப்போ அவங்களுக்கும் அது தோணும். ஸோ மற்றவர்களை சந்திக்கும் பொழுது இந்த ஆன்மீக போதையும் இந்த விழிப்புணர்வும், அதாவது நான் மூதாதையர்ன்ற போதை, விழிப்புணர்வு, அதே பார்வை, இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கிளைகள் இல்லையா, அந்த இதில் அந்த உள்ளுணர்வோடு நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கும் என்னுடையவர்கள்ன்ற உணர்வு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் மூதாதையர் நீங்கள், எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் நீங்கள் தான். ஸோ நம்மளை தான் அவங்க வந்து மலக்குகள், வானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபரிஸ்தா நிலையை அடையும் போது. ஸோ இந்த உணர்வோடு அவர்களுக்கு நீங்கள் சேவை செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் மீண்டும் என் மூதாதையர்களை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு அனுபவமாகும். ஸோ அதுதான் அந்த இறந்தவர்கள் மீண்டும் அந்த இறந்தவர்களை எல்லாம் நாங்கள் சந்திப்போம் அப்படின்ட்டு பைபிளில் போட்டிருக்கோம். ஸோ அது நாம தான்ன்றது அவங்களுக்கு அனுபவமாகும். அவங்களுடைய பிரியமான தேவதைகளை கண்டுபிடிச்சிட்டோன்றது அனுபவமாகும்.
ஸோ நமக்கே வந்து ஒரு சிலர்லாம் ஸ்கூல் டைம்லேயோ காலேஜ் டைம்லேயோ பார்க்கும்பொழுது ஒரு சிலருடைய குணம் பார்க்கும்பொழுது இவங்க நம்முடையவர்கள்னு தோணும். மேபி அவங்க கூட பழகாமல் கூட இருந்திருக்கலாம். இல்லை இப்போ யூடியூப்பில் கூட சில யூடியூபர்ஸ் வெளிநாட்டில் அமெரிக்காவில் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது கூட இவங்க நம்முடையவர்கள் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணுமே எப்படியாச்சோ அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கிறதுல உங்களுடைய பூஜை தான் பயங்கரமாக நடந்திருக்குது. வேறு எப்படிப்பட்ட மகாத்மாவுக்கும் இந்த மாதிரி பூஜை நடக்குதா? சீரடி சாய்பாபாவுக்கு கோயில் கட்டுறாங்க, அதுக்காக நாராயணன் கோயிலில் நடக்கிற அளவுக்கு பூஜை நடக்குமா? டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை? அதேமாதிரி ராகவேந்திரா, இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது, வள்ளலார். ஆனால் நாராயணன் கோயிலில் நடக்கிற மாதிரி பூஜை நடக்குதா? அம்மன் கோயிலில் நடக்கிற மாதிரி அலங்காரம் இருக்குதா? அதுவும் விதிபூர்வமாக கரெக்டாக அவங்க வந்து ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிராமணர்கள் தான் உள்ளே போகணும், சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்லணும், அந்த மாதிரி நடக்கும் இந்த தேவதைகளுக்கு. ஆனால் அங்கே அப்படி இருக்காது. ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு சாராயம்லாம் வச்சு படைப்பாங்க ஒரு சில தேவதைகளுக்கு. ஸோ அவர்களும் பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆகிறாங்க. ஆனால் உங்களை மாதிரி விதிபூர்வமாக பூஜிக்கப்படுறது கிடையாது. அவங்க உங்களுடைய மகிமையை பாருங்கள். மனிதர்கள் எவ்வளவு டிசிப்ளினோடு உங்களுடைய மகிமையை பாடுறாங்க, ஆரத்தி காட்டுறாங்க இல்லையா? அதுவும் வடநாட்டிலலாம் பயங்கரமாக இருக்கும். அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே சாமியார் வந்து ஆரத்தி காட்டுவார் அம்மன் கோயில்களில். அம்பாஜி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். குஜராத்துன்னு நினைக்கிறேன் அது. ஸோ மூதாதையர்களாகிய நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி விதிபூர்வமான பூஜைக்கு தகுந்தவர்களாக மாறுறீங்க. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மான்ற போதை இருக்குதா? போதை இருக்குதா? ஸோ உங்களை நீங்கள் யாரெல்லாம் மூதாதைய ஆத்மாக்கள் அப்படின்னு உணர்றீங்களோ, இந்த போதையும் விழிப்புணர்வும் எப்பவும் இருக்குதோ கையை தூக்குங்க. எப்போன்னு சொல்லலை, இந்த போதை இருக்குதோ கையை தூக்குங்கன்ற. ஸோ சொல்லும்போது போதை இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதுதான் பிரச்சனையே. ஸோ அதுக்கு தான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்கன்றார் இல்லையா? இப்போ படிக்கிறது கூட வரலையா, இதுதான் இருக்குது ரெக்கார்டு இல்லையா? மறுபடியும் போட்டு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2xல் வச்சு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்பீடாக ஓட போகுது. ஸோ அப்படி கேட்கும்போது அதில் ஒரு சில பாயிண்ட் அந்த போதையை கொடுக்கும். அந்த பாயிண்ட்டையே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும். மறந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் கேளுங்க, இல்லை ஃபுல்லாக டைம் கிடச்சாலும் கேளுங்க. சாப்பிடும்போது கேளுங்க, பாத்ரூம் போகும்போது கேளுங்க, இல்லை மொபைல் ஃபோன் தான் எந்த நேரமும் பேக்கெட்டில் இருக்குது, இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, அதை வச்சு கேளுங்க. ஸோ எப்படியாவது இந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அது ஞாபகமும் இருக்கும். நம்ம வந்து அந்நியர்களாக மற்றவர்களை பார்க்க மாட்டோம். நம்ம எல்லா மதத்திற்கும் பொதுவானவர்கள், சொந்தமானவர்கள். பொதுவானவர்கள் மட்டும் இல்லை, சொந்தமானவர்கள். ஸோ அந்த போதை இருக்கிறவங்க கையை தூக்குங்க. அந்த விழிப்புணர்வு இருக்குதா? எல்லோரையும் விட பூஜை எனக்கு தான் அதிகமாக பண்ணுறாங்கன்ற அந்த விழிப்புணர்வு இருக்குதா? இருந்தால் கை தூக்குங்க. நல்லது. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு பாபா? இந்த விழிப்புணர்வு எப்பவும் நிரந்தரமாக இருக்குதா? இல்லை, அதுக்கு தான் முதல்ல வந்து எப்போவுன்ற வார்த்தையை பாபா சொல்லலை. ஏன்னா அந்த நேரம் கேட்கும்போது இருக்கும், எல்லாம் கை தூக்கி இருப்பாங்க. ஆனால் நிரந்தரமாக இருக்குதா? அந்த நிரந்தரன்ற வார்த்தையை தான் அண்டர்லைன் பண்ண சொல்லுவார் பாபா. சதா இல்லை, சிவனுக்கே சதாசிவன் நினைவிலே இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ சதா இருக்கணும் அந்த நினைவு. நிரந்தரமாக இருக்குதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு பிராப்தியிலும் அழிவற்றவர்களாக,
அதாவது என்னது, நிரந்தரமாக அந்த பிராப்திகளில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார். எப்போவாச்சும் மட்டும் அந்த பிராப்தியில் நிரம்பியவராக கிடையாது. ஏன்? நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதுக்கு பதில் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறீங்க, சில சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையுதுன்னு சொல்கிறீங்க. சாதாரண உண்மையும் கூட இல்லையா? அந்த பிராப்திகள் இருக்கிறத முரளி கேட்கும்போது ஃபுல்லாக அப்படியே சர்வசக்திவானாகவே இருப்போம். ஆனால் சில சமயம் முரளி கேட்கும்போதே டெஸ்ட் பேப்பர் வரும். கதியில் உட்காந்து முரளி எடுக்கிறவங்களுக்கே டெஸ்ட் பேப்பர் வரும். ஸோ அப்போவே கூட குறையுது இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சில சமயம் அது குறையுது. பாருங்கள், பாபா அழிவற்றவர் தானே, அவருடைய குழந்தைங்க ஆத்மாக்களாக நீங்களும் அழிவற்றவர்கள் தானே. அவர் கொடுத்த பிராப்திகளும் அழிவற்ற பிராப்திகளை தானே உங்களுக்கு கொடுக்குறாரு. அழிக்கூட சொத்தை கொடுக்குறாரு கிடையாது இல்லை? ஸோ அழிவற்ற ஞானத்தை அழிவற்ற பாபா கிட்டேருந்து நீங்கள் அடையிறீங்க. அப்போ உங்களுடைய தாரணை எப்படி இருக்கணும்? அழிவற்றதாக இருக்கணுமா, அல்லது எப்போவாச்சும் மட்டும் அந்த தாரணை இருந்தால் போதுமா? ஸோ நேரத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப பாப்தாதா எல்லா குழந்தைகளையும் நிரந்தரமாக எல்லையற்ற சேவை செய்கிறதுல பிஸியாக இருப்பதை பார்க்க விரும்புகிறார். இல்லை, நிரந்தரம் நல்ல ஒரு ஃபேமஸான கோயில் எடுத்துக்கோங்க, எந்த நேரமும் கூட்டம் வந்துக்கிட்டே எல்லாம் இருக்கும். அது என்னுடைய கோயில்னு நினைங்க, நம்புங்க. அப்போ தான் அந்த சக்தியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ மகா கும்ப மேலே பாருங்கள், 2 நதி சந்திக்கிற இடத்துல எல்லாரும் போய் விழறாங்க இல்லையா? ஸோ அது 2 பவர்ஃபுல்லான ஆத்மா சேவை செய்கிற இடத்துல போய் அந்த சேவையில் பலன் பெறுகிறார்கள் அப்படின்னும் அதை எடுத்துக்கலாம். அல்லது ஜென்ரலாகவே சேர்ந்து தான் சேவை செய்வோம். அதில் ரொம்ப மிக முக்கியமான நதி கங்கை யமுனைன்றது. அது சந்திக்கிற இடத்துல தான் மகா கும்ப மேளா கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கூட்டம் அடுத்த மகா கும்ப மேளா நடக்காது. இதுதான் கடைசி மகா கும்ப மேளா இல்லையா? அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் நிரந்தரமாக இந்த எல்லையற்ற சேவையில் பிஸியாக இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். மனதினால் அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மனதினாலையும் சரி, மற்ற நடத்தையின் மூலமாக, குணத்தின் மூலமாக ஒவ்வொரு வினாடியிலும் அந்த சேவை, அந்த அன்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் சேவை செய்கிறதுல பிஸியாக இருக்கும் பொழுது பலவிதமான குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. எல்லைக்குட்பட்ட விஷயமே சிந்தனை வராது. அதான் விஷயமே. சேவையின் போதையில் மூழ்கிட்டிங்கன்னா எல்லைக்குட்பட்ட விஷயம் வராது. ஆனால் எல்லைக்குட்பட்ட விஷயத்தை சிந்திச்சிட்டிங்கன்னா சேவை பண்ண முடியாது. சேவை பண்ணால் தானே போதை வர, சேவையை பண்ண முடியாது. அதுக்கு தான் எல்லைக்குட்பட்ட விஷயத்தெலாம் கண்டுக்காதீங்க. அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? சாட்சியாக விலகி நீங்கள் பாட்டுக்கு பாபா நான் பார்த்துக்கிறேன்றார், நீங்கள் பாட்டுக்கு சேவையில் பிஸியாக இருங்க. ஏன்னா நம்ம மனநிலை ரொம்ப முக்கியம். மனதுனால தானே இந்த சேவை பண்ண முடியும். வாய் வழியாக சொன்னால் கூட மனநிலை நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஆனந்தத்தை அவங்க அனுபவம் பண்ணணும். ஸோ அப்போ பல குழப்பத்துலேருந்து தப்பிச்சிடுவீங்கன்றார் சேவையில் பிஸியாக இருந்தீங்கன்னா. அதுதானே அங்கே பிள்ளையார் காட்டுறாங்க, சனி பிடிக்க வரும்போது இன்று போய் நாளைக்கு வா நான் பிஸியாக இருக்கிறேன்ட்டார். ஸோ எப்பெல்லாம் சேவை செய்கிறீங்களோ, சேவைக்கான திட்டம் போடுறீங்களோ, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறீங்களோ, எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். எல்லாமே சேவை செஞ்சாலும் திட்டம் போட்டாலும் நடைமுறைப்படுத்த எல்லாமே வெற்றி அடையும். சேவையில் பிஸியாக இருக்கணும். பாப்தாதா ஒரே நேரத்தில் இந்த 3 விதமான சேவையும் நடக்க விரும்புகிறார்.
இதுதான் முக்கியம். எப்போ 1904, இது 2004. பட் ஆரம்பத்துலேருந்தே அவர் அதான் சொல்கிறார். அவ்யக்தமானதுலேருந்தே சொல்லிட்டாரு, இனி மனச சேவை தனியாக, வாய்மொழி சேவை தனியாக பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை. அட் அ டைமில் ரெண்டும் நடக்கணுன்ற. சும்மா வாய்மொழி சேவை மட்டும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மனதின் சேவையும் நடக்கணும். மனதின் சேவை, வாய்மொழி சேவை, உங்களுடைய கர்மத்தின் சேவை, கர்மனா சேவை, அந்த காரியம் செய்கிற விதம், நடத்தை. ஸோ 3மே நடக்கணும். உங்கள் தொடர்பில் வராங்க இல்லையா, அது தானாக நடந்துக்கிட்டே இருக்கணும். பாப்பாவை பற்றி பேசணும், பேசும்போது அந்த அன்பு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் பக்கத்து வீட்டில் ரிக்ஷாக்காரங்க, அவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க கணவன். ஸோ அந்த அம்மா நானே சொன்னேன் போய், நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அன்பாக சொன்னாங்கன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த அன்பு ஞாபகம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார் இல்லையா, நீங்கள் சொன்ன வார்த்தை மறந்துடும், ஆனால் அந்த உணர்வு ஞாபகம் இருக்குன்றார். அதை உருவாக்கணும் நாம். ஸோ மனதினால், வார்த்தையினால், செயல்னால் சேவை நடந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் தொடர்பில் வர எல்லாருக்கும், வருபவர்கள் அதற்காகத்தான் வருகிறார்கள், அதை புரிஞ்சிக்கணும் இல்லையா. ஸோ எல்லாம் நம்ம குழந்தைகள், ஆனால் இன்றைக்கி பிச்சைக்காரர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே நிரப்பணும் இல்லையா. அவங்களுக்கு இது கோயிலில் இருக்கிற பிச்சைக்காரர்களை பார்த்த உடனே ஏதோ ஒன்று போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அவங்களுக்கே தோணும், ஒருவேளை முன்ஜென்மத்தில் அது எங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அது ஒன்றா இருக்கும். இன்னொன்று, நாளைக்கு நானே கூட அப்படி ஆகலாம், இப்படியெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே நம்முடைய குழந்தைகள்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதனால் உங்கள் தொடர்பில் ஒருத்தங்க வராங்க, சொந்தக்காரங்க வராங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, காய்கறி கடைக்கு போகிறீங்க, அப்பயும் அவங்க தொடர்பில் தானே வரீங்க. அப்போ உங்கள் மைண்டில் அந்த சேவை செய்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நான் காய்கறி வாங்க வரல, சேவை செய்ய வரேன், அப்படியே காய்கறியும் வாங்கிக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கும்போது அந்த 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 வைப்ரேஷன் இல்லையா, அந்த சக்தினால் நான் நிரப்பி அனுப்புகிறேன். ஒரு ஒரு வீட்டுக்கு தண்ணி, குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கேன் வாட்டர் தானே வாங்குகிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர் கலைச்சி வருவார், அவங்களுக்கு பர்சனலாக ஏதோ ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தண்ணி வச்சுட்டு போன உடனே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடணும். அதை அவர் கவனிக்காமல் கூட இருக்கலாம். ஏதோ ரிலாக்ஸ் ஆகிடுச்சி, உங்கள் வீட்டுக்கு வந்ததுனால தான் ஆச்சுன்னா இப்போ தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த முறை வரும்பொழுதும் ஆகும்போது ஒரு டைமில் கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நான் இதை யோசிக்கிறேன். ஏன்னா நான் திடீர்னு எனக்கு தோணுது, நாஸ்திகனாக இருக்கும்போது, ஏன் நான் நினச்சதெல்லாம் தப்பாக இருக்கக்கூடாது, ஏன் உண்மையிலே கடவுள் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருது. ஆனால் எங்கள் தெருவுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 தெரு தள்ளி பிரம்மகுமாரி கீதா பாடசாலை இருந்துருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் அப்போ இருந்துருக்குது. மேபி அந்த நேரம் அவங்க மனச சேவை யோகா பட்டி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அது இங்கே டச் பண்ணியிருக்கும். இல்லைன்னா எப்படி திடீர்னு மாறும்? ஸோ அந்த உணர்வுலே எப்பயும் இருந்தால் எவ்வளோ சேவை நடக்கும் இல்லையா. ஏன்னா அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் கீதா பாடசாலை போன பிறகு கூட அந்த ஏரியாவில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க, பக்காவான ஆத்மா. ஒரு கை குழந்தையை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கை குழந்தை வந்த உடனே அவங்களுக்கு ஞானம் கிடச்சிருக்குது. அப்போ அந்த ஆத்மா அந்த அளவிற்கு அவங்க அந்தளவுக்கு ரெகுலராக சென்டர் கூட வர முடியாத நிலை, கை குழந்தை இருக்கிறதுனால. பட் அவ்வளோ ஒரு பாவனையாக அவங்க வீட்டில் யோகா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.
ஸோ அது அந்த வைப்ரேஷன் மாறி இருக்குது. இப்போ ஒருத்தருடைய வைப்ரேஷன் இப்படி மாற்றி இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும்? எல்லோரும் இந்த உணர்வில் இருந்தால் யோசிச்சு பாருங்க. அது எப்போவுமே இருக்கணுன்றார். பாண்டவர்களுக்கு நான் பாண்டவர்னு தெரியும்ல, ராஜ்யத்தை இழந்து வந்திருக்கிறேன், இந்த காட்டில் வாழ்ந்த பிறகு நான் அதை அடைய போகிறேன்ற போதை இருக்கும்ல, அந்த போதையில் இருக்கணுன்றது தான் இங்கே மெயினே. ராஜ்யத்தை அடைய போகிறேன், பூஜைக்கு தகுந்தவன், எத்தனை போதைக்குரிய எத்தனை விஷயம் கடவுளே சொல்லி கொடுக்குறாரு. ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படியே சந்தோஷத்தை டக்குன்னு ஏற்றக்கூடியது. ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்துச்சு. அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்க. அவங்க அம்மா ஏதோ அடிச்சிட்டாங்க போல இருக்குது. டக்குன்னு அழுவுது, ஆஸ்பத்திரியில் ஓன்னு அழுவுது. உடனே இல்லை பாருங்கள், உடனே சிரிப்பான் பாருங்கன்ட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டு அந்த அக்கா அப்படி சும்மா ஏதோ விளையாட்டு காட்டுது. உடனே சிரிக்கிறான் மறந்து. அந்த மாதிரி உங்கள் தொடர்பில் வந்த உடனே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றார். இப்போ வார்த்தையின் மூலமாக சேவை செய்கிற சதவீதம் அதிகமாக இருக்குது. மனதினால் சேவை நடக்குது, இருந்தாலும் வார்த்தையினால் செய்கிற சேவையின் சதவீதம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒரே நேரத்தில் இந்த அதாவது வெறும் வார்த்தையினால் மட்டும் நடக்கிற சேவை நடக்குதுன்றார், மனதின் சேவை இல்லாமல். அப்போ அது அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்காது இல்லையா? ஸோ இந்த மூணும் ஒரே நேரத்தில் நீங்கள் சேவை செய்யும் பொழுது சேவையில் மிக அதிக வெற்றி கிடைக்கும்ன்றார். ஸோ பாபாவுக்கு செய்தி கிடைச்சிருக்குது. நிறைய துறைகளை சார்ந்த ஆத்மாக்கள் இந்த குழுவில் வந்திருக்கிறாங்க. சேவை செய்கிறதுக்கு நல்ல நல்ல திட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் இந்த 3 விதமான சேவையும் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா அந்த சேவை அதிவேகமாக இருக்கும், நல்ல வளர்ச்சி அடையும். குழந்தைங்க நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்து. புது குழந்தைகள் எவ்வளோ ஊக்க உற்சாகத்தோடு வந்திருக்கிறீங்க. இப்போ பாப்தாதா ஒவ்வொரு எல்லா குழந்தைகளையும் விக்னங்களிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு இருக்கக்கூடிய ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். தடையா அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படி பார்க்க விரும்புகிறார் இல்லையா? இந்த 3 சேவையும் அட்ட டைமில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனச சேவையை பொறுத்த வரைக்கும் தடையே வராதே. பேசுகிறதுக்கு தடை வரலாம், உடம்பு பேச முடியாமல் டயர்டாகலாம், பட் மனச சேவை தடையே இருக்காதுல்ல. அப்போ என்ன ஆகுனா, மனச சேவை பண்ணும்போது நீங்கள் இந்த வாய்மொழி சேவையில் விடுபட்டே பண்ணுவீங்க. அதனால் அந்த சேவையில் பிரேக் எடுக்கிறீங்க அல்லது வேறு யாரோ பேசுகிறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ அப்போ தடையே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அப்படித்தான் பார்க்க விரும்புகிறார். ஏன்னா கருவி ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த தடையிலிருந்து விடுபட்ட நிலையில் ஸ்திரமாக நிலைத்திருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களையும் உங்களால் தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட வைக்க முடியும். நீங்கள் விடுபட்டு எப்போவுமே நிரந்தரமாக விடுபட்டு இருந்தால்தான் மற்றவர்களை விடுபட வைக்க முடியும். இப்போ நீங்களே போய் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஸோ இதற்காக 2 விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, கவனம் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் அழுத்தமாக அண்டர்லைன் பண்ணுங்கன்றார். அடிக்கோடிடுங்கள் 2 விஷயத்தை. என்ன அந்த 2 விஷயத்தை? முதல்ல ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களுடைய ஆத்ம உணர்வின் பார்வையில் பாருங்கள். அப்போ தான் தெரியும் அந்த ஆத்மா எனக்கு சம்பந்தப்பட்டு இருக்குது,
இது வேறு மதத்து ஆத்மான்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களாம் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறாங்க, நம்மளதெல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க. அந்த ஆத்மா அவ்வளோதான். அது என்னோடய குழந்தை. அது எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஆத்ம உணர்வில் பாருங்கள். ஆத்மாக்களை அவர்களுடைய ஆதி சமஸ்காரத்தின் ரூபத்தில் பாருங்கள். இல்லையா? முதல்ல வரும்போது எவ்வளோ தூய்மையாக இருந்திருக்கும். எந்த மதத்து ஆத்மாவானாலும் இருக்கட்டும், முதல்ல வரும்போது தூய்மையாக தானே இருந்திருக்கும். இப்போ அவங்க பல ஜென்மம் எடுத்து அவங்களுடைய குணம் மாறி இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அதை பாருங்கள். அதுக்காக தான் முக்கால ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ இப்போ இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான சமஸ்காரம் வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் எப்போ ஆதி சமஸ்காரத்தை பார்க்குறீங்களோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் வீட்டிலேயே உங்கள் கூட பிறந்தவங்களே நல்ல அன்பாக இருந்தவன் திடீர்னு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டான், அசிங்கமாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, உங்களையே திட்டுறான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ அவனுடைய அந்த நல்ல குணத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் இப்படி நடந்திருக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு வெறுப்பு வராது. அதை பார்த்துருக்குறீங்க. அதுதான் மூன்றாவது கண் வழியாக அதை பார்க்க சொல்கிறார். எல்லா ஆத்மாவும் அற்புதமான ஆத்மாவாக இருந்துச்சு, அதை பாருங்கள். இப்போ இருக்கிற சமஸ்காரம் நடுவில் ஏதோ ஒன்று, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே. அதனால் அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சே இந்த குழந்தை அப்படின்ற அந்த சுப விருப்பம், தூய்மையான உணர்வு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவையும் மாற்றணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். அது அந்த ஆத்மாவின் சமஸ்காரத்தையே கொஞ்ச நேரத்துக்கு மாற்றிடுன்றார். அந்த பார்வையில் பார்க்கும்போது அவங்க சமஸ்காரமே உங்கள் தொடர்பில் இருக்கிற வரைக்கும் மாறிடுன்றார், சுத்தமாறும். எவ்வளோ சூப்பரானது இல்லையா? அது கரெக்டு தானே. இன்டர்நெட் வந்த காலத்தில் அந்த யாஹூ மெசஞ்சர் இருந்த டைமில் சேட் ரூம்னு இருக்கும். ரொம்ப சண்டை தான் போட்டுருப்பாங்க, ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக பேசுவார். அவர் வந்தோடனே யாருமே கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க, ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு கமெண்ட் போடுறாரு, உடனே யோ போயா அப்படின்னு திட்டிடுறாங்க. திட்டிட்டு அடுத்தது அந்த நேமை பார்க்குறாங்க, ஐடியை பார்த்தோன்னே ஐயோ நீங்களா, ஐயோ சாரிங்க, நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன், மன்னிச்சிடுங்கன்றார். அப்போ நம்ம குணத்திற்கு ஏற்ப அங்கே குணம் வெளிப்படும். அப்போ நீங்கள் அந்த உயர்ந்த சமஸ்காரத்தை பார்க்கும்போது அந்த சமஸ்காரம் அப்படியே தூண்டப்படும்ன்றார். அதுதான் நம்மளுடைய வேலை. பாபாவே நம்ம உயர்ந்த சமஸ்காரத்தை பார்த்து பார்த்து தூண்டி விடுறார். ஒன்று முரளியில் தூண்டுறார், இன்னொன்று நிஜத்திலே அவர் பார்த்து தூண்டி விடுறார். பாப்தாதா 24 மணி நேரம் இந்த வேலை தான் அவருக்கு வேலையே, மனசா சேவை. ஸோ அந்த ஆத்ம உணர்வு வெளிப்படட்டும், ஆத்ம அபிமான உணர்வு வெளிப்படட்டும் இல்லையா? அந்த ஒளிப்புள்ளி எப்படி இருந்தது, அது அந்த கருணையில் நீங்கள் பார்க்கணும். அப்படி இருந்த ஆத்மா வச்சே ஒரு பிரதர் கிராமத்தில் ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கிறார். அந்த நாட்டாமை அந்த மாதிரி சொல்லுவாங்க, நிறைய சொத்து அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பொண்ணு லவ் பண்ணி அதை ஏமாற்றிட்டு போயிடுச்சு, வேறு ஒருத்தவங்க கூட போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. அதுலேயே ஒரு தண்ணி அடித்து சொத்தை ஃபுல்லாக இழந்துட்டார். அதுக்கப்புறம் பாபா குழந்தை ஆகிட்டார். ஸோ அப்போ அவங்க மதுபனுக்கு போக வரும்போது அதே ஊரை சார்ந்த இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க, இவர் எப்படி தெரியுமா இருந்தார் அப்படின்னு. ஸோ அந்த உணர்வுலேயே அவங்க பார்க்குறாங்க இல்லையா, இந்த ஒரு பொண்ணுனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? பொண்ணுனால், ஏதோ ஒரு பொண்ணுனால் ஆச்சு, பையனால் ஆச்சு, காமத்தினால விழுந்தாங்க எல்லாம். ஆனால் அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த பார்வை தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது வெளிப்படணுன்றார்.
ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க, குழுவில் இருந்த பொழுதும் குழுவாக இருந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆத்ம உணர்வின் பார்வை இருந்தது, ஆத்ம உணர்வின் உள்ளுணர்வு இருந்தது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை சந்திக்குது, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா கிட்ட பேசுது. உடல்ன்ற உணர்வே கிடையாது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை சந்திக்குது, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா கிட்ட பேசுது. இந்த உணர்வுலேயே இருந்தாங்களாம். அந்த மாதிரி பாபா பயிற்சி கொடுத்து வச்சுருந்தார் ஆரம்பத்தில். ஸோ இந்த பார்வையினால தான் இந்த அஸ்திவாரம் அவ்வளோ பலமாக இருந்ததுன்றார் இல்லையா. அந்த ஆதி ரத்தினங்கள், ஒரு தாதி, சீனியர் பிரதர்ஸு, ஸோ இந்த பார்வையிலே இருந்ததுனால தான் அவங்க அவ்வளோ உறுதியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ சேவை விஸ்தாரம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஆரம்பத்தில் சேவையே இருக்காது. 14 வருஷம் வீட்டிலே தான் இருந்தாங்க. அப்போ அந்த உலக யுத்தம்லாம் நடந்துச்சு. அப்போ பாபா யோகம், இந்த பயிற்சி கொடுக்கறது, இதையே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சேவை அதிகமாக சேவையின் காரணமாக நம்ம எல்லாருடைய தொடர்புலேயும் வரும், அவர்களோட பழகுறோம், பேசுகிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆத்ம அபிமான உணர்வு கொஞ்சம் அப்படி உள்ளடங்கிடுதுன்றார். முற்றிலும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் உள்ளடங்கிடுச்சு, உள்ளே இருக்குது. அதை எடுத்துட்டு வாங்கன்றார், வெளிப்படுத்துங்கன்றார். வெளிப்புறமாக தெரியணும், பிரத்யக்ஷ ஸ்வரூபத்தில் இருக்கணுன்றார். அதான் முக்கியம். ஒரு ஆத்மா ஒரு நெத்தியிலையும் அந்த ஜோதி எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி கூட பாருங்களாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆத்மான்னு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால், அங்கே பக்தி மார்க்கத்தில் அது இருக்கு இல்லையா, வள்ளலாரிலும் நெத்தியில் ஒரு ஜோதி எரியுது, அதை பாருங்கள். அப்படியே பாருங்களாம், அந்த ஜோதி தான் பேசுதுன்னே கூட பாருங்களாம். ஏன்னா அந்த புள்ளியை நினைக்க முடியாத நிலைமையில் ஆரம்பத்தில் இப்படி கூட பண்ணலாமே. ஆரம்பத்தில் பாபாவே அப்படி தான் பார்க்க சொன்னார். கட்டை விரல் சைஸில் ஆத்மா இருக்குதுன்னு சொன்னார். பயிற்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. நம்ம கூட அப்படி பண்ணலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் தேக உணர்வில் இருக்கிறதுக்கு அது நல்லா இருக்குது இல்லை. ஸோ ஆத்ம உணர்வின் சுயமரியாதை இன்னொரு ஆத்மாவை சுயமரியாதையில் ஆத்ம உணர்வு தான் நம்மளுடைய சுயமரியாதையே. அது ஆத்மாவை வெற்றி அடைய வைக்கும் ஈஸியான்ற. நான் ஆத்மான்றது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சுயமரியாதைன்ற. யாருக்காக நீங்கள் எல்லோரும் இங்கே கூடி இருக்கிறீங்க? முந்தைய கல்பத்தை சார்ந்த அதே தேவதை ஆத்மாக்கள் நீங்கள், அதே பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் இங்கே கூடி இருக்கிறவங்க. ஸோ பிராமண ஆத்மாக்களின் ரூபத்தில் நீங்கள் எல்லோரும் மிக மிக உயர்ந்த ஆத்மாக்கள். உச்சிக்குடிமை பிராமணர்கள்னு சொல்லுவார் இல்லையா, அவ்வளோ உயர்ந்தவர்கள். பிராமணர்கள்னு பார்த்தாலே நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள். தேவதைகளின் ரூபத்தில் பார்த்தாலும் நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் தான். இந்த 2 சொரூபத்தில் இருந்து மற்றவர்களோடு உறவு தொடர்பில் வாங்க இல்லையா. அந்த உணர்விலேயே நீங்கள் பார்க்கணும் மற்றவங்களை. நான் அவ்வளோ உயர்வானவன், அவ்வளோ பூஜைக்கு தகுந்தவன், அந்த பூஜைக்கு தகுந்த குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தோணும் இல்லையா. உங்களுடைய ஜடச்சிலைக்கு எல்லோரும் போகிறது எதுக்கு? அந்த சக்தி, ஒரு அமைதி கிடைக்கிது. அப்போ அந்த அமைதி சக்தி கிடைக்கிது உங்கள் ஜடச்சிலையின் மூலமாக. இப்போ உயிரோட்டமாக நான் அப்படி இருக்கிறேன்னா அந்த சக்தியை நீங்கள் கொடுக்கணும் தானே. அதனால் ஒவ்வொரு நொடியிலும் செக் பண்ணுங்க. ஸோ என்னுடைய இந்த தேவதை ஆத்மா, பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய உயர்ந்த
காரியமும் உயர்ந்த சேவையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. அது கடமைன்றார் இல்லையா? சேவை செய்கிறது உங்களுடைய கடமை. அதில் அகங்காரப்படுறதுக்கு என்ன இருக்குது? சேவை செய்யலைன்னா அசிங்கப்படணும். சேவை செய்வதனால் நீங்கள் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது உங்களுடைய கடமை. ஆனால் அந்த சேவை சுயமரியாதையின் பெருமையில் நிலைச்சிருந்து நீங்கள் பண்ணலாம் இல்லையா? சேவை செய்கிறது பெருமை கிடையாது. ஆனால் நீங்கள் உயர்ந்த ஆத்மாவாக பூஜிக்க தகுந்தவராக இருந்தீங்க இல்லையா? ஆனால் எல்லாமே சேவையினால தான் கிடைக்குது. ஆனால் சேவையில் பெருமைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, நானுங்கிற அகங்காரமும் கொடுக்கறது பாபான்றதையும் மறந்துடுவீங்க. நீங்கள் அகங்காரம் வந்துடும். அதுக்காக பாபா சொல்கிறார். ஸோ அப்போ செக் பண்ணுங்கள், ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய கடமை என்ன, ஆனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லையா? அமைதி தூதுவர் நாமளே அமைதி இழக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறோமா? அது எப்போ தோணும்? எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் சிக்கிக்கிட்டால் தோணும். அதுக்காக தான் என்னுடைய கடமை என்ன, அதுவும் எப்படி என்னோடய கடமைன்னு கூட இல்லை, பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய கடமை என்ன, தேவதை ஆத்மாவாகிய என்னுடைய கடமை என்ன, பூர்வஜ் மூதாதையர் ஆத்மாவாகிய என்னுடைய கடமை என்ன, கேட்டுக்கிட்டே இருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா? என்ன உங்களுடைய கடமை? ஆசீர்வாதத்தை கொடுப்பதும் பெறுவதும் தான் உங்களுடைய கடமை இல்லையா? எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுப பாவனை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த சுப பாவனை மற்றவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரவும் செய்யும். உங்களுடைய ஜடச்சிலை என்ன சேவை பண்ணிகிட்டு இருக்குது? எதிர வர பக்தர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக போகிறாங்க, ஆசீர்வாதத்தோடு வராங்க வீட்டுக்கு. ஸோ யாருக்காவது ஐயோ பாபா சொல்கிற முயற்சி ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, ஈஸியான வழி சொல்லவா? முழு நாளிலும் உங்கள் தொடர்பில் வர எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுடைய பார்வையின் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, உணர்வின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இதுதான் ஈஸியான வழி. நாராயணன் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி பாபா சொல்ல. வேறு எதையுமே ஃபாலோ பண்ணல, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்கன்று. உங்கள் தொடர்பில் வர ஒருத்தரும் கோயிலுக்கு போனப்பா எனக்கு ஒன்றும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அது சின்ன கோயிலாக கூட இருக்கட்டுமே, யாராவது சொல்கிறாங்களா? எவ்வளோ பாவனையோடு போய் தினம் 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 விளக்கேற்றுறாங்க. அப்போ ஒருத்தர் விடாமல் அதை அனுபவம் பண்ணுறாங்கன்னா, அப்போ உயிரோட்டமாக இருக்கிற உங்கள் தொடர்பில் வரவங்களுக்கு ஏன் அந்த அனுபவம் ஆகலை? ஏன்னா அந்த உணர்வு இல்லை, மறந்துடுறீங்க. வெளியில் வரவங்கன்னு இல்லை, உங்கள் லௌகீக குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சென்டரில் இருக்கிறவங்க, அவங்க தொடர்பில் வரும்போதே இது ஆகணும். அங்கேயே அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தானாகவே அஞ்ஞானிகளை பார்க்கும்போதும் அது வரும். வரலனாலும் வர வைக்கணும், செக் பண்ணணும். எவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் இன்றைக்கி சேமித்தேன், அதான் முக்கியமான விஷயமே. ஸோ இது பைபிளே இருக்கும். யாக்கோபுன்றவர் ஒரு நதியை கலக்கும்போது தானாகவே ஒருத்தர் அவர் கூட சண்டை போடுறார், சம்மந்தமே இல்லாமல். நைட்டு ஃபுல்லாக சண்டை நடக்குது, காலைல விடிஞ்சே போயிடுச்சு. சரி, இவனை ஜெயிக்க முடியாதுன்ட்டு அவன் போக பார்க்குறான். அப்போ யாக்கோபு அவன் காலை பிடிச்சிக்கிறான். யோ விடுப்பா, நான் தான் இப்போ சண்டை போடல. இல்லை, நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காம நான் விட மாட்டேன் இல்லையா? அப்போ ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியன்றது பைபிள்லேயும் இருக்குது. இப்போ நான் எவ்வளோ ஆசீர்வாதத்தை சேர்க்குறீங்களோ அதை வைத்து தான் உங்களுடைய பதவி அங்கே அதிகமாகும். ஸோ முழு நாளும் உங்களுடைய பார்வையின் மூலம், உள்ளுணர்வின் மூலம், வார்த்தை அனைத்தின் மூலமாகவும் ஆசீர்வாதம் கொடுக்கவும் செய்யணும், எடுக்கவும் செய்யணும். நீங்கள் கொடுத்தீங்கனாலே வரும் இல்லையா? உங்களை பார்த்தாலே தேவதை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறதே ஆசீர்வாதம் தான். எதனால் அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் அவங்கள தேவதையை பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த உணர்வு வருது. ஸோ உங்களுடைய டைட்டில் என்ன? ஆசீர்வாதம் என்ன? மகாதானி. பாபா நமக்கு கொடுத்த வரம் மகாதானியாக ஆகுங்கள்.
உங்களுடைய டைட்டிலே மகாதானி தான். மகாதானின்னா என்ன அர்த்தம்? இடைவிடாமல் தானம் செய்பவர்கள்னு அர்த்தம். கேப்பே கிடையாது. 24 hours அது சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சேவை செய்யும் பொழுது, மற்றவர்களுடைய உறவு தொடர்பில் வரும் பொழுது இந்த காரியம் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. என்னது? ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள். இது கஷ்டமா இல்லையா? சேவை செய்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் அடையணுன்ற லட்சியத்தை வைங்க. அது ரொம்ப முக்கியம். இது என்ன கஷ்டமா அல்லது ஈஸியா? யாருக்கெல்லாம் இது ஈஸின்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் விஷயமே இல்லையா? அப்போ நம்ம பேசும்போது அந்த அன்பாக பேசுவோம். அது ரொம்ப முக்கியமானது. பக்தியிலே எவ்வளோ பேர் அன்பாக பேசுகிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் அன்பாக பேசுகிறது என்ன கஷ்டமா என்ன? ஈஸி தானே. சரி, யாராவது எதிர்த்தா என்ன பண்ணுறது? எதிர்க்காமல் சுமூகமாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம். எதிர்த்தா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அப்போவும் ஆசீர்வாதம் கொடுப்பீங்களா? ஸோ ஆசீர்வாதம் கொடுப்பீங்களா அவங்களுக்கு? அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தின் ஸ்டாக்கு வச்சுருக்கிறீங்களா? கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். அப்படியே எல்லோரும் உங்ககிட்ட அன்பாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை இங்கிலீஷில் வார்த்தை சொல்கிறார், ஆப்போசிஷன், எதிர்ப்பு. இந்த ஆப்போசிஷன் தான் உங்களை உங்கள் பொசிஷனை அடைய வைக்குதுன்றார் இல்லையா? சொர்க்கத்தில் நாராயண பதவி அடைய வைக்கிறதே இந்த ஆப்போசிஷன் தான்றார், எதிர்ப்பு தான்றார். சூப்பரில் செதுக்கிறது எந்த அளவுக்கு அந்த உளியினால் அடிப்படுதோ அந்த சிலை தானே அழகான சிலையாக ஆகும். அதை எது தாங்கி நிற்கிதோ, உடஞ்சிடுச்சுன்னா அது கிடையாது. ஸோ அதனால் இதை சூப்பராக இயேசு கூட சொல்லியிருப்பார், நண்பர்களை எல்லாரும் தான் நேசிப்பாங்க, நான் சொல்கிறேன் பகைவர்களை நேசின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கணும். பாருங்கள், இருக்கிறதுலே அதிக எதிர்ப்பை சம்பாதித்தவர் இந்த பிரம்மா பாபா தான். எத்தனை பேர் ஊரில் சொல்லியிருப்பாங்க, அந்த கிழவனால் தான் என் குடும்பமே நாசமாக போச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. காமத்தை விட்டுட்டு மனைவி வரும்பொழுதோ அல்லது குழந்தைங்க வரும்போதோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னும் போதோ எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும். ஆனாலும் யார் நம்பர் 1 பொசிஷன் அடைஞ்சது? எப்படி அடைஞ்சார்? அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னுவாங்க. பட் அது ஒரு உதட்டளவில் வந்துடுச்சு. இங்கே உள்ளபூர்வமாக பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலன்ட்டு அங்கே இயேசு கடைசியில் தான் சொல்கிறார். அதை இப்போ ஆரம்பத்திலருந்தே சொன்னவர் பிரம்மா. இதோடைய நினைவை அங்கே கதையாக உருவாக்கிட்டாங்க. ஸோ அதிகப்படியான எதிர்ப்பை எதிர்கொண்டது பிரம்மா பாபா தான். ஸோ நம்பர் 1 பொசிஷனை அடைஞ்சதும் அதே பிரம்மா பாபா தானே. அதனால் எது வேணாலும் நடக்கட்டும். எப்படி என்னோட அப்பா பிரம்மா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி நானும் கொடுப்பேன். சூப்பரானது. இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா அங்கே பைபிளில் நானும் அப்ரஹாமின் குழந்தை தான் அப்படின்ட்டு அப்ரஹாமுடைய ஒரு 4-5 தலைமுறை தாண்டி வரவங்களும் அப்ரஹாமுடைய குழந்தை, அப்ரஹாமின் குழந்தைன்னுவாங்க இல்லையா? அதாவது பிரம்மா பாபாவுடைய குழந்தை. அப்படின்னா அப்ரஹாம் மாதிரியே நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம ஆதாமுடைய குழந்தை, ஆதி தகப்பனுடைய குழந்தை, அவரை மாதிரியே தான் நாங்களும் ஆசீர்வாதத்தை தான் கொடுப்போம். ஏன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு அதுதான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எதிர்ப்பு வரும், எதிர்ப்பு வந்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அங்கே தான் நீங்கள் பெரியவர் நிரூபிக்கிறீங்க. நிறைய இடங்களில் சண்டை, எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எப்படி இப்படி பண்ணலாம், இவங்க இப்படி எதிர்த்து பேசுனது அவங்களுக்கு பெருசாக தெரியாது, நான் அப்படி பேசியிருந்தாலும் அவங்க அப்படி பண்ணலாமான்னுவாங்க.
இல்லை அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க அது இப்படி பண்ணலாமா? அப்போ எல்லாத்தையும் விட உயர்ந்த போஸ்ட்டு நாராயணன். நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் வண்டி வண்டியாக மாலையை போட்டு பூஜை பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்கள் பக்தர்களை நீங்களே டார்ச்சர் பண்ணாமல் சொல்லுவாங்களே, ஒரு அரசாங்கமே அந்த மக்களை எதிரியாக நினைக்கலாமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சில நாடுகள்லாம் சொல்லுவாங்க. இல்லை ஒரு போராட்டம் நடக்கும்போது அரசாங்கம் மிலிட்ரியை கட்ட வைத்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷில் அது நடந்துச்சு. ஏதோ ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தின் பொழுது மிலிட்ரியை ஏவுனாங்க அரசாங்கம். ஸோ அப்போ இன்னும் மக்கள் கோபம் கொண்டு எதிர்ப்பு அதிகமாகி அவங்க நாட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ எல்லோரையும் விட உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குதுன்னு தெரியணும். அவங்க என்னை எப்படி பார்த்தாலும் அவங்க என்னுடைய பிரஜை தான். சீமான் சொல்லுவார் பாருங்க, என்னை எதிர்க்கிறல்ல உனக்கும் சேர்த்து தான் நான் போராடுறேன்னு சொல்லுவார். அது சூப்பரான லைன் இல்லை? எவ்வளோ அற்புதமான லைன் இல்லை? அது மாதிரி எதிர்க்கிறவங்களுக்கும் நாங்கள் அன்பைத்தான் கடுப்போம். ஏன்னா அதுதான் எங்கள் வழி. எங்கள் அப்பா அதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார், பிரம்ம பாபா. யோசிச்சு பாருங்க, பிரம்ம பாபா முன்னாடி என்னென்ன வீண் வார்த்தையை பேசினவங்களாம் வந்தாங்க. எவ்வளோ வீண் காரியங்களெல்லாம் பிரம்ம பாபா முன்னாடி காரியெல்லாம் துப்பி இருக்கிறாங்க. பிரம்ம பாபா ஒரு பிரதரோடு நடந்து போகும்போது, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு முன்னாடியே துப்பிட்டெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்போ அவர் கூட சண்டை போட கூட இருந்த பிரதர் போகிறார். அப்போ டக்குன்னு பிரம்ம பாபா அவர் கையில் பிடிச்சிட்டு அமைதியார். அவர் பாபா குழந்தை கிடையாது, இல்லையா? அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சால் அது பண்ண மாட்டாங்க. இங்கே கடவுள் இதை பண்ணுறாருன்னு தெரியாது. இன்னொன்று, நீ அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டனா உனக்கு முதல்ல யோகா வருமா? நீ எப்படி அவங்கள ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? அப்போ தான் அமைதியானார். ஸோ இதே விஷயம் ராமாயணத்துலேயும் வெளிப்படும் ஆக்சுவலாக, இல்லையா? ராமரை காட்டுக்கு துரத்துனாங்க. அதுக்கு காரணம் அவங்க சித்தி. அப்போ அந்த சித்தியையும் அவங்க அப்பாவையும், சித்தி பேச்சை கேட்டுட்டு அப்பாவும் ஆட்டம் போடி இருக்கிறாரு, சித்தியோடைய அழகில் மயங்கிட்டார் அப்படின்ட்டு லக்ஷ்மணன் திட்டுறான் காட்டில் இருக்கும்போது. அப்போ காட்டில் இருக்கும்போதோ இல்லை போகிறதுக்கு முன்னாடியோ நினைக்கிறேன். ஆக்சுவலாக கத்தி எடுத்துகிட்டு நான் கொலை பண்ண போகிறேன்னு ராமா, அது போகிறதுக்கு முன்னாடியே அப்பாவோட நான் போர் செய்ய போகிறேன், அநியாயமாக என் அண்ணனுக்கு வர வேண்டிய ஆஸ்தியை இப்படி பண்ணி தட்டி பறிச்சிட்டாருன்ட்டு. அப்போ ராமர் சொன்ன டைலாக் அவ்வளோவா ஞாபகம் இல்லை, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பாவுக்கு எதிராக போர் செய்வியா? நீ நினைக்கிற மாதிரி அவர் யாருக்கும் எந்த விதமான அநீதமும் இழைக்கலை, யாருமே அநீதம் இழைக்கலை. முதல்ல என்னுடைய விருப்பத்தை தான் அவர் நிறைவேற்றினார். சன்னியாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நமக்கு துரோகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாபாவுக்கு சொத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆசை என்ன? எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வில் வர்றது தானே, எல்லாம் பாபாவோடையதுன்ட்டு. உண்மையிலே அப்படி இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தானே அது நடக்குது. அப்போயும் அவங்க மேலே கோபம் வரணும், இல்லையா? அதுமாதிரி நம்ம அப்பா பெண் பித்தரும் கிடையாது, யாரும் யாருக்கும் இங்கே அநீதியும் இழைக்கலை அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரம்மா பாபா முன்னாடி அவ்வளோ வீண் விஷயங்களை பேசுனாங்க, செஞ்சாங்க, ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணாங்க, ஸ்கூலே எரிச்சிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் பிரம்மா பாபா அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையே கொடுத்து, அவர்களிடமிருந்தும் ஆசீர்வாதத்தை அடைந்தார். ஏன்னா உள்ளடக்கும் சக்தி எப்போவுமே அவரிடம் இருந்தது. ஸோ அதனால தான் பிள்ளையார் வயிறு பெருசாக இருக்கிறது உள்ளடக்கிக்கிட்டார் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. கடல் எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி அகத்தியர் கடலையே குடித்தாருலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலாக பிள்ளையார் கூட அது மாதிரி ஏதோ குடித்தாருன்னு வரும்னு நினைக்கிறேன். காவேரியோ எதையோ குடித்தாருன்னு வரும். சரி, பிள்ளையார் இல்லை, வேறு ஏதோ ஒரு முனிவர், அகத்தியரே தான் நினைக்கிறேன். சரி, அப்போ பிரம்ம பாபா
எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதன் மூலம் ஆசீர்வாதத்தை அடைந்தார். காரணம், உள்ளடக்கும் சக்தி ரொம்ப முக்கியமானது இல்லையா? மனதில் வர்றதெல்லாம் இப்போ பேசிடுறாங்கன்னு பாபா சொல்கிறார். அப்படி பேசக்கூடாது, உள்ளடக்கிக்கணும். நீங்கள் மாறாட்டினா கூட வார்த்தை வழியாக வந்துடக்கூடாது. வார்த்தை நேற்று சொன்னார் பாருங்கள், என்ன மாதிரி முறையில் பைத்தியம்லாம் வரவே வரக்கூடாது வாயில். அது கூட கெட்ட வார்த்தை தான்ற. விகார வாடை அடிக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்றார். அவருக்கு என்ன தோணுமா, அவர் குழந்தை தான், ஒரு நாள் மாறுவார் அப்படின்னு தோணிச்சான். எவ்வளோ சூப்பர் இல்லையா? லௌகீக அப்பா அம்மாவை குழந்தை, கை குழந்தை எட்டி உதச்சா என்ன பண்ணுவாங்க? திட்டினா கூட, அது இன்னும் கொஞ்சம் பெருசாகி திட்டினா கூட அது குழந்தை போக போக மாறிடும். அந்த எண்ணம் வைப்பாங்கல்ல, அந்த உணர்வை தான் பெரியவர்களை பார்த்தாலும் அவர் வைத்தார். ஏன்னா அவருக்கு அவங்க குழந்தையாகத்தான் தெரிந்தாங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? லவ் யூ பாபா. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க மாறிடுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த உள்ளுணர்வு பார்வை இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு கதை வரும், அவங்க பேர் என்னன்னு தெரியல. ஒரு முனிவருடைய மனைவி அனுசையான்னு நினைக்கிறேன், தெரில. அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காக மும்மூர்த்திகள் பூமிக்கு வருவாங்க. ஏன்னா அவளை மாதிரி பதிவிரதை யாருமே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டு அதை சோதனை செஞ்சிடலான்ட்டு மும்மூர்த்திகள் வருவாங்க. சிவனடியார் வேஷத்தில் வந்தோடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சிவனடியார்களுக்கு அவள் பரிமாறுறதுக்காக இலையெல்லாம் போட்டு சாதம் பரிமாற குனியும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, என்ன நீ சாதாரணமாக எங்களுக்கு பரிமாறக்கூடாது, நாங்கள் எவ்வளோ பெரிய முனிவர்கள் அப்படின்ட்டு நாங்கள் இந்த தீட்சை அந்த தீட்சை நயன தீட்சை நிர்வாண தீட்சையெல்லாம் அடைஞ்சிருக்கிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீ பரிமாறணும். நம்ம தான் அவள் கம்முன்னு இருப்பா, புரியலையா நான்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நீயும் நிர்வாணமாகி பரிமாறணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. போய் சாமி முன்னாடி போய் இது என்ன சோதனை அப்படின்னும் போது அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சங்கர். அப்போ அவங்க மைண்டில் டக்குன்னு இவங்களா இப்படி அப்படின்னு தோணும். உடனே அடுத்த செகண்டு சேச்சா ஏதோ சோதனை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க, இப்போ என் பதிவிரதையும் வீணாகக்கூடாது, அவர்கள் சொன்னதும் நடக்கணும் அப்படின்னும்போது அவங்கள குழந்தையாக மாற்றிடுவாங்க. என்னுடைய பதிவிரதை சக்தியின் மூலமாக அவர்கள் குழந்தையாகட்டும் அப்படின்னு. குழந்தையான பிறகு நிர்வாணமாக இருந்தால் தெரியாது இல்லையா? அப்போ தாயாகி அவங்க பரிமாறுவாங்க. ஸோ அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா, நிறைய அர்த்தம் இருக்குது இதில் இல்லையா? பாபா குழந்தைகள் அந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூட ஆரம்பத்தில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? விகாரம் இந்த மாதிரி விஷயம், டெஸ்ட் பேப்பர் எல்லாமே வரும். அப்படி வந்ததுனால அவங்கள கீழானவர்களாக நினைக்கக்கூடாது. அவங்களும் ஒரு நாள் மாறுவாங்க. அப்போ அம்மான்ற அந்த பார்வையில் இருக்கணும் இல்லை? ஆனால் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட விலகி இருக்கணும், அது வேறு விஷயம். அதுவும் பாபா சொல்கிறார் இல்லையா, தீய பார்வை இருந்தால் விலகி இருங்க, ஆனால் வெறுப்பு வரக்கூடாது. அவங்க அந்த மாதிரி ஆனவர்கள் இல்லை. அந்த நேரம் அப்படி இருக்கிறாங்க குழந்தை, கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவாங்க. இது செம்ம லைன். இன்றைக்கி முரளியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் இதுன்னு சொல்லலாம். ஒரு நாள் கண்டிப்பாக மாறுவார்கள். அந்த நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சகோதரர் நம்ம அந்த அவர் பேர் கூட மறந்து போச்சு, ரன்வீர் அலபாடியா, அந்த சகோதரர் ஒரு ஆபாசமான நிகழ்ச்சியில் பேசிட்டார். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்ல ஆத்மா. ஏன்னா ஆன்மீகத்திற்காகவே அந்த வீடியோ இருக்கும். அப்படிப்பட்டவருக்குள்ளேயும் இது வந்துடுச்சு. சிவானி தீதியெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த தூய்மை பற்றி ஓப்பனாக சொல்லியிருந்தால் அவர் மாறி இருப்பார்ல, ஏன் சொல்லலை அப்படின்ட்டு இங்கிலீஷில் போட்டிருப்போம். ஸோ அந்த பிரதருக்கு சிவானி தீதியை பிடிக்குன்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், அவர் பயங்கர அகங்காரம் பிடிச்சவர். சிவானி தீதி என்ன சிவனே வந்தாலும் அவரை மாற்ற முடியாது, இந்த எண்ணம் இருக்கலாமா நமக்கு இல்லையா? நம்ம அப்படியே அது மாதிரி நினைக்கலாமா? முதல்ல உண்மையிலே அவர் அகங்காரம் பிடிச்சவரே கிடையாது. அவருடைய வார்த்தையில் அது இருக்கவே இருக்காது. அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்குவார் எல்லாருக்கிட்டையுமே. அந்த ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். பட் சிவானி தீதி மேலே உள்ள அன்பு, அதுதான் மனிதர்கள் மேலே அன்பு வச்சிங்கன்னா இப்படித்தான் நம்ம மற்றவர்களை தப்பாக நினைக்க வைக்கும் இல்லையா?
நம்ம என்ன சிவாநிதி இந்த ஞானத்தை ஓப்பனாக பேசியிருக்கலாமேன்னு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. ஸோ அந்த சகோதரர்களுக்கு அந்த அப்போ தேகதாரி மேலே உள்ள அன்பு நம்மை மிருகமாக மாற்றுன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? பற்று, அன்பு இருக்கணும், எல்லாமே நம்ம சகோதரி சகோதரர்கள் ஓகே. ஆனால் பற்று வந்துடுச்சுன்னா நம்ம குழந்தையே நம்ம போட்டு மிதிக்கிறோம் இல்லையா? அவங்க யார், பக்தர்கள் யார், நம்ம குழந்தை தானே, அது பாபா குழந்தைய கூட ஆகலாம், யாருக்கு தெரியும் இல்லையா? இந்த சம்பவம் கூட பாபாவை நோக்கி அவரை அழைச்சிட்டு வரலாமே. ஸோ பாபா அவரை கொலை பண்ண வந்தவங்கள கூட அவருக்கு கொலை பண்ண வந்தவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது, நட்சத்திரம் மாதிரி, அப்படியே பெரிய பிரகாசமான ஒளி வருது. அவர் பாகிஸ்தானில் இருக்கும்பொழுது. ஸோ அப்போ அந்த ஒளி வந்தோடனே அப்படியே சரண்டர் ஆகிட்டார். அவரை பிடிக்கிறாங்க எல்லோரும். பிடிச்சோடனே பாபா விடுங்க விடுங்க, அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க, குழந்தை தான்ட்டார். அதுக்கப்புறம் அவர் பக்கா பாபா குழந்தை ஆகிட்டார். இல்லை அவரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அன்புனால் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமே. கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவார். அவரை பழி வாங்குகிற எண்ணம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் தான் நம்ம சேவை செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக பாபா நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? பாபா மற்ற தர்மத்தினரை கூட உங்கள் குழந்தையாக பாருங்கன்றார். ஸோ எப்படி பாபா மற்றவர்களை இது என்னோடய குழந்தை, இதுவும் மாறும், கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நம்பிக்கை வைத்தாரோ, அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி உள்ளுணர்வும் பார்வையும் தான் இருக்கணும். அப்போ தான் நாம் அவருடைய குழந்தைங்க. எப்படி நினைக்கணும், முந்தைய கல்பத்தில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் இவர், என்னுடைய பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் இவர் அப்படின்ற எண்ணம் தான் வரணும். எப்படி அஞ்ஞானியும் பாபா குழந்தையாகவே நீங்கள் பாருங்கள் இல்லையா? அது எல்லாம் உலகம் ஒரு குடும்பம் தானே, அதானே நம்ம ஸ்லோகன். ஸோ நான் என்னை பரிவர்த்தனை செய்து அவர்களை மாற்றணும் இல்லையா? அவரையும் என்னுடைய குழந்தைன்னு நினைக்கும் பொழுது அவர் தானாகவே உங்களுடைய குழந்தையாக மாறிடுவார். ஸோ அதனால் அவர் மாறினா நான் மாறிக்கிறேன், அப்படி வரவே கூடாது. நான் மாறி மற்றவர்களை மாற்றணும், இதுதான் நம்ம ஸ்லோகன். மற்றவர்கள் மாறினால் நான் மாறுவேன் ஸ்லோகன் கிடையாது. உலகம் மாறினதுக்கப்புறம் நான் மாறுவேன் ஸ்லோகன் கிடையாது. நான் மாறி உலகத்தை மாற்ற வேண்டும், இது என்னுடைய கடமை. அப்போ தான் உங்களிலிருந்து ஆசீர்வாதம் வெளிப்படும், பிறரிடமிருந்து ஆசீர்வாதத்தை நீங்களும் அடைவீங்க இல்லையா? இங்கே பணிஞ்சு போகிறதுல தான் வெற்றியே இருக்குது. இப்போ நேரம் மாற்றத்தை நோக்கி அதிவேகத்தில் நகர்ந்துட்டு இருக்குது. உண்மையில் அது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்குதுன்றார் உலக அழிவின் விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம்தான் சுனாமி வந்தது இல்லையா? இது 2004 சுனாமி 6 7 வந்தது. ஸோ நேரம் மாறுவதற்கு முன்பு உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய சுயமாற்றத்தின் மூலம் மற்றவர்களின் மாற்றத்திற்கு ஆதாரமூர்த்தியாக மாறணும். உங்களின் ஆதாரத்தில் தான் அவங்களே மாற போகிறாங்க. ஸோ நேரம் மாறுவதற்குள்ள உலகழிவோ சொர்க்கமோ வர்றதுக்குள்ள நீங்கள் ரெடி ஆகிடணும். ரெடியாகி அவங்களையும் மாற்றிடணும். உங்கள் ஆதாரத்தில் அவங்க மாறுவாங்கன்றாங்க பாருங்க. ஸோ இந்த பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வில்லன் மாறுவான் கடைசியில். இப்போ இருக்கிற படத்தெல்லாம் அப்படி காட்ட மாட்டுறாங்க இல்லையா? கடைசியில் வில்லன் அழுவான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு. உண்மையிலே இதெல்லாம் நடக்கும். கடைசியில் நம்ம மாறி என்ன ஆனாலும் அந்த தெய்வீக குணத்தை மாற்றாமல் இருக்கும்போது கடைசியில் அது நடந்தே தீரும். ஏன்னா அந்த மாதிரி உலகம் ரொம்ப மோசமாக அடியெல்லாம் வாங்கி அப்போ நம்மளுடைய அருமை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்மக்கிட்டேருந்து ஒரு சின்ன குற்றம் கூட கண்டுபிடிச்சிருக்க முடியக்கூடாது.
அந்த மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கணும். நீங்கள் உலகத்தின் ஆதாரமூர்த்திகளாக இருக்கிறீங்க. மற்றவர்களை முன்னேற்றக்கூடிய மூர்த்தியாக இருக்கிறீங்க. இல்லை திருப்பதி போனால் திருப்பம்னுவாங்க இல்லையா? ஸோ அங்கே போனாலே உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வருது. அதுதான் அந்த ஆதாரமூர்த்தி. அப்படி நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ எல்லாரையுமே அப்படியே மாற்றுறோம்ல. அதாவது நம்ம தான் கடன்னு கீழே இறங்கணும். டக்குன்னு நம்ம ஏந்திரிச்சு அப்படியே மேலே வரும். அப்படியே நம்மளை பிடிச்சிக்கிட்டு அவங்களும் இப்போ மேலே வராங்க. ஸோ அப்படி சுயமாற்றத்தின் மூலமாக அவர்களை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கே. ஸோ அதனால் ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த லட்சியம் வைக்கணும். என்ன லட்சியம் வைக்கணும்? நான் கருவியாகணும். 3 விஷயங்கள் ஒரு இம்மி அளவு கூட எனக்குள்ளே இருக்கக்கூடாது. எண்ணத்தில் கூட இம்மி அளவு கூட இருக்கக்கூடாது. அது என்ன 3 விஷயங்கள்? பரச்சிந்தன், அதாவது மற்றவர்களை பற்றி சிந்தனை பண்ணுறது. 2வது பரதர்ஷன், மற்றவர்களை பார்க்கிறது. ஏன்னா நம்ம பேர் என்ன? ஸ்வதஷ்ண சக்கரதாரி. அப்படின்னு அர்த்தம் நம்மை நாமே பார்த்து கொண்டிருப்பவர்கள்னு அர்த்தம். இப்போ கோயிலில் அம்மன் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்க உள்நோக்கு முகமாக அவர்களைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கருணை இருக்குது, அந்த தனக்குள்ள அந்த அமைதி சக்தியை உருவாக்கி அது வெளியில் பரவுது. ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்கிறது தனக்குள்ள. அதில் கவனம் இருக்கணும். மற்றவர்களை பார்த்தா என்ன அவன் இப்படி வந்திருக்கிறான் அப்படி வந்திருக்கிறான்னு நினச்சிங்கன்னா பரதர்ஷன் ஆகிடும். ஸோ இது இருக்கக்கூடாது. பரச்சிந்தன் இருக்கக்கூடாது, பரதர்ஷன் இருக்கக்கூடாது. அடுத்தது பரமத்து இருக்கக்கூடாது. பரமத்துனா என்ன? மற்றவர்களின் வழிப்படி நடக்கிறது, அது இருக்கக்கூடாது. மன்மத்தும் இருக்கக்கூடாது. பாபா சொல்கிற வழிப்படி தான் நடக்கணும். அதாவது தன் மன வழிப்படியோ பிறருடைய வழிப்படியோ நடக்கக்கூடாது. அடுத்தது பரசங்கு இருக்கக்கூடாது. அதாவது மற்றவர்களுடைய தொடர்பு, குறிப்பாக கெட்ட தொடர்பு. ஸோ இந்த 3ம் ஒரு துளி அளவு கூட இருக்கக்கூடாதுன்றார். அப்படி ஆகணும் நீங்கள். ஸோ இதை லட்சியமாக வைங்கன்றார். உயர்ந்த தொடர்பு தான் இருக்கணும். உயர்ந்த தொடர்பு யார்? பாபா மட்டும்தான் இல்லையா? ஏன்னா தவறான தொடர்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் இல்லையா? அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ சமீபமாக இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற ரன்வீர் அல்லாபாடியா. அற்புதமான மனிதன். ஆனால் தவறான தொடர்புலனால தன்னையே அறியாமல் ரொம்ப மோசமான விகார வார்த்தை பேசுகிற அளவுக்கு அவருடைய குணம் மாறிடுச்சு. ஸோ நம்மளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு செகண்டில் மாயை வீழ்த்திட்டு போயிடும் மகாரதியாக இருந்தாலும். ஸோ பாபா ஏற்கனவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பரு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ பரச்சிந்தன், பரதர்ஷன், பரமத், பரசங் இது இருக்கக்கூடாதுன்னார். ஆனால் ஒரு விஷயம், ஒரு இருக்கணும். அது என்னது? பரோபகாரி. பரோபகாரின்னா என்ன அர்த்தம்? நமக்கு துக்கம் கொடுத்தவர்களுக்கும் உதவி செய்கிறது. அதுதான் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறதுன்னுவார். ஸோ அது மட்டும்தான் இருக்கணும். மற்ற அந்த 3 பறகளை கட் பண்ணிடணும். பரதர்ஷன், பரச்சிந்தன், பரமத்தை. அதே மாதிரி பரசங், கெட்ட தொடர்பையும் கட் பண்ணணும். பரோபகாரி ஆகுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் முடியும்ன்ற இல்லையா? அப்போ அந்த மன்மத்து, பரமத்து இதெல்லாம் என்ன சொல்லும்? எதிர்க்கிறவனை அதுக்கு தான் சினிமா பாட்டெலாம் கேட்கவே கூடாது. இப்போ இருக்கிற சினிமா பாட்டெலாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டக்கூடியது. ஸோ அப்போ
உங்களுக்கு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் தான் வரும். அதுக்காக தான் அதெல்லாம் கட் பண்ண சொல்கிறது. ஸோ அதுக்கு தான் பரோபகாரி நான். ஆனால் பரமத்தோ பரதர்ஷனோ பரசங்கமோ பரச்சிந்தனோ இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு யார் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ண முடியும். மற்றவர்களை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவீங்க? மற்றவர்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கட்டும், நீங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுக்கணும். இது ஒரு சிவாஜி பாட்டிலே வரும், யார் என்ன செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யார் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு வரும். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? யார் என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்ட்டு, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் உண்மையான தைரியன்ற. இல்லை உங்கள் வாழ்க்கையே நாசமாக போகணுன்னு நினைக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையான தைரியம். அதுதான் மகாவீரர்ன்றது. அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? ஸோ எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தாதா சொல்கிறார், குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் என்ன நடந்தாலும், மற்றவர்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுப்பேன் அப்படின்ற தைரியம் வைக்கணும். அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா பாப்தாதா உங்கள் தைரியத்துக்கும் ஊக்க உற்சாகத்துக்கும் அதிகப்படியான எக்ஸ்ட்ரா உதவி கொடுப்பாருன்ற. இல்லையா, அதை உதவி கொடுப்பார். நீங்கள் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் அவருடைய உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் பெரிய விஷயம். இதோடைய நினைவு தான் இங்கே மகாபாரதத்தில் தர்மரை காட்டுக்கு துரத்தின அது காரணமாக இருந்த துரியோதனனை ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்ட்டு அவனை கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ அந்த செய்தி கேட்ட உடனே தர்மர் தன் சகோதரர்களை விட்டு அவங்கள காப்பாற்றுங்க, சகோதரர்களை ஏன் அவனால தானே நமக்கு இந்த நிலைமைன்னு கேட்கும்போது, இல்லை அது சகோதரர்களுக்கு இடையான விஷயம், அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சகோதரர்களை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் தர்மம். எது தர்மம்? என்ன தர்மம்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். என்னது? துக்கம் கொடுப்பவர்களுக்கும் நல்லா இருக்கணுன்ற அந்த சுபமான எண்ணம் மட்டுமே வைக்கிறது. இந்த தைரியத்துக்கு தான் அதிகப்படியான உதவி கிடைக்கும்ன்ற. ஆனால் எப்போ கிடைக்கும்? ஆசீர்வாதம் கொடுத்தால்தான் கிடைக்கும். எப்படி? ஆசீர்வாதம் கொடுத்தா கடவுளே உங்கள் கூட இருப்பார். இல்லாட்டினா உதவி கிடைக்காது. இல்லை நீங்கள் நாசமாக அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இது பாருங்கள், லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, சூப்பர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் சொத்தை அபகரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியேறிட்டிங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆனால் நல்லா இருக்கணும், அவன் நாசமாக போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப 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 அவங்க பண்ண துரோகம் ஞாபகம் வந்து என்ன பண்ணுவோம்? உங்களை பேனிக் அட்டாக் அதுவே உங்களை அழிச்சிடும். அவங்க நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அது சான்ஸே கிடையாது. ஸோ இது இப்போ சமீபமாக ஒரு சகோதரி அவங்க கணவன் நிறைய எங்கே பார்த்தாலும் கள்ள தொடர்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அந்த பொண்ணு கூடயே போயிடு, நான் பாபா கிட்டே போயிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. நாசமாக போகணும், இதை போகணும், அதை போகணுன்னா என்ன ஆகும்? இவங்களுடைய உடம்பு முதல்ல வீணாக போயிடும், உயிர் சீக்கிரமாக போயிடும். ஸோ அப்படி நீங்கள் உள்ளன்போடு ஆசீர்வாதம் கொடுக்குறது, சும்மா மேலோட்டமாக சொன்னால் அது அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு இப்போ உள்ளன்போட, அவங்க பாவம் குழந்தை, அவங்களுக்கு தெரியல, ஒரு போதையில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக மாறிடுவாங்க, மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் கொடுக்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்த விட்டு எங்கே போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு பாபாவுடைய உதவி கிடைக்கும். இது குரான்லே இருக்குது. சரி, ஆனால் ஆசீர்வாதம் கொடுத்தால்தான், அதான் முக்கியமான லைன், அடிக்கோடிட வேண்டிய லைன்.
ஸோ அதனால் இதில் கலப்படம் ஆகிடக்கூடாது. பாபா சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். உதவி செய்கிறன்னா எப்போ? தைரியம் வைக்கிறதுக்கு. பாபா சொன்ன வழிப்படி அடுத்த அடி எடுத்து வைக்கும்பொழுது வரும் உதவி. அந்த அடியே எடுத்து வைக்கலைன்னா, ஆசீர்வாதமே கொடுக்கலன்னா, இங்கே ஆசீர்வாதம் கொடுக்கறது தான் அந்த தைரியமே. ஸோ எல்லா ரெக்கார்டும் பாபா கிட்ட வருது, பாப்தாதா கிட்ட. உங்களுடைய எண்ணத்தில் கூட ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க வேண்டாம், எந்த கலப்படமும் இருக்க வேண்டான்றார். திருப்பதியில் லட்டில் நான்வெஜ் கலந்துட்டாங்கன்னு பெரிய பிரச்சனை வந்தது இல்லையா? ஸோ நம்மளுடைய எண்ணத்தில் அசுத்தம் கலக்கிறது அதோடைய நினைவுன்னு கூட அதை சொல்லலாம், லட்டில் அப்படி கலக்கிறதுன்றது. அப்போ நம்ம எவ்வளோ இனிமையான எண்ணம் மட்டுமே இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுபமான எண்ணம் மட்டும்தான் உங்கள் எண்ணத்தில் இருக்கணுன்றார். எண்ணத்தில் கூட, எண்ணத்திலேயே. ஏன்னா ஆசீர்வாதம் வாய் வழியாக ஆசீர்வாதம் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே விஷம் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. அது சினிமா பாட்டில் கூட இருக்கும் இல்லையா? இனிமையாக பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே விஷம் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் எண்ணத்தில் கூட விஷம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? ஏன் தைரியம் இருக்குதான்னு கேட்குறாரு. இங்கே எல்லாம் எதிர்க்க தான் செய்வாங்க, துக்கம்தான் கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும். ரெடியா? அதான் அம்மா கேட்டாங்க, கூட கூடையாக மிளகா சாப்பிட்ணும், ரெடியா? குடமாக தண்ணி குடிக்கணும், முடியுமா? பாபா குழந்தை ஆனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். தைரியம் இருக்குதா? இருந்துச்சுன்னா கையை தூக்குங்கன்றார். கையை தூக்கிட்டா போதாது, செய்யணும். கையை தூக்குறீங்கனாலே அதை நீங்கள் செய்யணும், அதுக்கு சத்தியம் பண்ணுறேன்னு அர்த்தம். சும்மா கையை தூக்கக்கூடாது, செய்யவும் செய்யணும். செய்வீர்களா? மதுபனை சார்ந்தவர்கள் செய்வீர்களா? ஆசிரியர்கள் செய்வீங்களா? நல்லது. அப்போ எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கிடுவீங்க இல்லையா? வாழ்த்துக்கள். ஏன் வாழ்த்துக்கள்? அட்வான்ஸ் பார்ட்டி திரும்ப திரும்ப பாப்தாதா கிட்ட கேட்குறாங்களாம், எங்களுக்கு அட்வான்ஸ் பார்ட்டி பாகம் கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் அந்த பாகத்தை நடிச்சிட்டும் இருக்கிறோம், ஆனால் ஏன் எங்களுடைய துணைவர்கள் அட்வான்ஸ் ஸ்டேஜை உருவாக்கலை, அட்வான்ஸான மனநிலையை உருவாக்கலைன்ற இல்லையா? அட்வான்ஸ் பார்ட்டின்றது என்னென்னா சொர்க்கத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், அது ஃபரிஸ்தா ஸ்டேஜ்னே சொல்லலாம், வாழும் ஃபரிஸ்தாக்கள்னே அவங்கள சொல்லலாம். அப்போ அந்த மனநிலை எங்கள் துணைவர்கள்னால் யார்? நம்ம தான். அட்வான்ஸ் ஸ்டேஜில் உள்ளவங்க மறந்து வேறு இடத்துல பிறவி எடுத்துருவாங்க. பட் அவங்களுக்கு பாபா எமர்ஜ் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்களாம், அட்வான்ஸ் பார்ட்டு நாங்கள் பண்ணுறோம், ஏன் அட்வான்ஸ் ஸ்டேஜை எங்கள் துணைவர்கள் உருவாக்கலைன்னு கேட்குறாங்களாம். இப்போ பாபா கேட்குறார், நான் என்ன பதில் சொல்லட்டும் உங்களுக்கு? ஏன்னா எப்போ உங்களுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜும், அதாவது மனநிலையும், அட்வான்ஸ் பார்ட்டியோடைய பாகமும் ஒன்றாக இணைஞ்சு வருதோ அப்போ தான் நிறைவு பெறும் இல்லையா? உலகம் நிறைவு பெறும், சொர்க்கம் உருவாகும். அதனால் அவங்க கேட்குறாங்க, நான் என்ன பதில் சொல்லணும்? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும், ஏன் அட்வான்ஸ் மனநிலை உங்களுக்கு வரலை, கலியுகவாசியாகவே ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். இன்னும் எத்தனை வருடத்தில் அந்த அட்வான்ஸ் மனநிலையை நீங்கள் உருவாக்குவீங்க? எவ்வளோ வருஷம் ஆகும் இன்னும்? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொண்டாடிட்டீங்க, வெள்ளி விழா கொண்டாடிட்டீங்க, தங்க விழா கொண்டாடிட்டீங்க, டைமண்ட் விழாவும் கொண்டாடிட்டீங்க, வைர விழா இல்லை 25வது வருஷம், 50வது வருஷம், 75வது வருஷம் கொண்டாடிட்டீங்க எல்லாமே. இப்போ இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜோடைய விழா கொண்டாடுங்க, அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பேசுங்க பாண்டவர்களே, இதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? முதல் ரோவில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க வாயை திறங்க. இதற்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை உடனடியாக அது நடந்துடுமா? என்ன நடக்கும்? திடீர்னு நடக்குமா?
உடனடியாக அல்லது இறுதியில் தான் நடக்குமா? சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? பாபா நிர்வயர் பாயை கேட்குறார். ஸோ இந்த விழா நடக்குமா அல்லது இது திடீர்னு நடக்குமா? நீங்கள் தாதியை கேட்குறீங்களா? ஏன்னா அவர் தாதியை பார்க்குறாராம். நிர்வயர் பாயை பாபா கேட்கும்போது நிர்வயர் பாய் தாதியை பார்க்குறாரு. சரி, அவர் தாதியை பார்க்குறாரு. சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். பாபா ரமேஷ் பாயை பார்த்து சொல்லுங்கன்றார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் பாபா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாவா? எப்போ? அதாவது போக போக அதை நடந்துடும் அப்படி சொல்கிறாங்க. சரி, அது எப்போ? அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாபா நீங்கள் எங்களுக்கு டேட்டு கொடுங்க, அந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், நல்லது. பாபா உங்களுக்கு டேட்டு கொடுக்குறார். ஒரு எக்ஸ்ட்ரா வருஷம் கொடுக்குறேன். டேட்டு கேட்டாங்க இல்லையா? ஒரு வருஷம் கொடுக்குறேன்றார் முழுசாக. ஸோ உங்களுடைய தைரியத்து மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உதவியும் கிடைக்கும். இதை உங்களால் பண்ண முடியும் தானே? ஆசீர்வாதம் கொடுக்கணும், அவ்வளோதானே. ஞாபகம் மட்டும் வச்சுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்தந்த நேரத்துக்கு யாருக்கு என்னென்ன சக்தி வேணுமோ அதை கொடுக்கணும். அவர்களுடைய அந்த ஆதி சமஸ்காரத்தை பார்க்கணும். அதுதான் மெயின் இன்றைக்கி முரளியில், இல்லையா? ஸோ இதை நீங்கள் பண்ண முடியும் தானே? முடியாதா? ஸோ நடைமுறையில் செஞ்சு காட்டுங்க. பிறகு பாபா டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்போ யாரோ சொல்கிறாங்க, உங்களுடைய வழிகாட்டுதல் வேணும் பாபா. அப்போ இந்த 2004 நாங்கள் இந்த வருடமாக கொண்டாடுவோம். இது 2004 முரளி தான். ஸோ இந்த வருடமே கொண்டாடுவோன்றாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, அப்படின்னா இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலை. அதனால் அட்வான்ஸ் பார்ட்டி இன்னும் ஒரு வருடம் வெயிட் பண்ணணும், அப்படி தானே அப்படின்னு பாபா கேட்குறார். நல்லது. ஸோ இப்போத்துலேருந்து இந்த லட்சியம் வச்சிங்கன்னா நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு நீங்கள் லட்சியம் வைத்தாலே அந்த அளவுக்கு அது ஆட் ஆகும். ஏன்னா நீண்ட கால கணக்கு இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் லட்சியம் வச்சா கூட உங்களால் அந்த நீண்ட கால கணக்கு சேமிக்க முடியுன்றார். ஏன்னா கடைசியில் ஒரு செகண்ட் நான் ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன் இறக்கிறதுக்கு முன்னாடின்னா நீண்ட காலமாக அதே மாதிரியே இருக்கணும் குணம், இல்லையா? அது நீங்கள் இறுதியில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா பிறகு அது நீண்ட கால கணக்குன்னு சொல்ல முடியாதே. அதனால் இப்பொழுதுலேருந்தே அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீண்ட காலமாக இந்த குணம் இருந்தால் தான் அங்கே நீண்ட காலமாக நீங்கள் ராஜ்யம் பண்ண முடியும். நீண்ட காலம் உங்களுக்கு பூஜையும் நடக்கும். அதனால் இதில் கவனம் கொடுங்க. ஸோ ஆன்மீக ட்ரில் ஞாபகம் இருக்குதா? ஒரு வினாடியில் உங்களுடைய மூதாதையர் நிலையில் நிலைச்சிருக்க முடியுமா? லைட் ஹவுஸ் நிலையில் நிலைச்சிருக்க முடியுமா? ஸோ மூதாதையராகி லைட் ஹவுஸ் ஆகி உலகத்துக்கே ஒளியை சக்தியை கொடுக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ஆகி பாபாவோடு பரந்தாமன் நிவாசியாகி உலகத்துக்கு ஒளியை கொடுக்க முடியுமா? இல்லை, இப்போ ஃபரிஸ்தா பயிற்சி இல்லை, பாபாவோட பரந்தாமத்தில். ஸோ பரந்தாமத்தில் ஆத்மாவாக தானே இருப்பார், நம்மளும் ஆத்மாவாக தானே இருப்போம். ஸோ அங்கேருந்து சக்தியை ஒரு வினாடியில் அப்படியே கொடுக்க முடியுமா?
ஆரம்பத்திலே வந்த ஆத்மா. ஸோ பாபாவுக்கு பக்கத்தில் இருப்போம் இல்லையா, இப்போ ஒட்டுமொத்த ஆத்மாவும் அதுக்கு கீழே தானே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் அந்த சக்தியை நீங்கள் நிரப்பணும். அதனால் ஒரே வினாடியில் யாரெல்லாம் இதை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, உள்நாட்டில் வெளிநாட்டில் இருந்து எல்லோரும் ஒரு வினாடியில் லைட் ஹவுஸ் ஆகிடுங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் லைட்டு, சக்காஷு, சக்திகள் கொடுங்க. ஒரு வினாடியில் அந்த ஒளியாகி ஒளியின் ஒளிக்கிரணங்களை பரவ செய்யுங்க, சக்தியின் ஒளிக்கிரணங்களை பரவ செய்யுங்க. ஸோ பாபா இது வரைக்கும் சொன்னதை சுருக்கமாக சொல்கிறார், நமக்கு அது ரிவிஷனாக இருக்கும். அப்படி சொல்லி தான் பாபா வணக்கம் சொல்லுவார் இல்லையா எப்பவுமே. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா மூலையில் இருக்கக்கூடிய மூதாதைய பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களுக்கும் அனைவருக்கும் வரதானத்தை வழங்கும் வள்ளலாகி, நிரந்தர வள்ளலாகி ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கும் சுய பரிவர்த்தனையின் மூலமாக, தன்னுடைய திடமான எண்ணத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருடைய பரிவர்த்தனை, அதாவது மாற்றத்தை எடுத்து வரக்கூடிய உலக பரிவர்த்தனை ஆத்மாக்களுக்கு பாபாவுக்கு எப்பவுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிரந்தர லைட் ஹவுஸ் ஆத்மாக்களுக்கு, அனைவருக்கும் நிரந்தரமாக ஒளியை, அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிரந்தரமாக சக்தி ஒளியை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளபூர்வ ஆசீர்வாதங்கள் நிரம்பிய வணக்கங்கள். ஸோ தாதிஜி மற்றும் ஜானகி தாதி கிட்ட பாபா பேசுகிறாங்க. ஸோ ரெண்டு தாதிகளும் நல்ல பாலனை பண்ணுறீங்க குழந்தைங்கள, அது நல்லா இருக்குது, நல்ல பாலனை நடக்குது, அதுவும் நல்லா இருக்குது. ஸோ சேவை செய்வதற்கு நீங்கள் கருவியாக இருக்கிறீங்க. தாதிகளை பார்த்து உங்களுக்கும் எல்லோருக்கும் சந்தோஷம் தானே. ஸோ எல்லோருக்கும் சந்தோஷம்னா அப்போ உங்களுக்கும் சந்தோஷம் தானே. ஏன்னா கடமை இருக்கிற சந்தோஷமும் உங்களுக்கு இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குதுன்ற சந்தோஷம் இருக்குது. எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு தாதிகளும் பாப்தாதாவை கட்டிப்பிடிச்சாங்களாம். ஸோ ஜானகி தாதியும் பிரகாஷ்மணி தாதியும். ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோ. குல்ஜார் தாதி உடம்புல பாப்தாதா வராங்க. ஸோ அப்போ ரெண்டு பேரும் அவங்க தோளில் சாஞ்சிட்டு இருக்கிற அந்த வீடியோவிலும் ரொம்ப ஃபேமஸ் வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே. இப்போ நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாருங்களேன், லேட்டாக வந்ததுனால அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறோம். இல்லாட்டினா அந்த பாபா மீட்டுக்கு போகாதவங்களுக்கு அது தெரியாதில்ல. எப்படி இதை பார்த்து அவங்க எல்லோருக்கும் சந்தோஷம் அடைகிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அவர்களை மாதிரியே ஆனீங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் இருக்குன்ற இல்லையா. அவங்க அவ்வளோ அன்பாக ஒருவருக்கொருவர் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாகுது இல்லை. பாபா மேலே அவ்வளோ அன்பாக இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாகுது இல்லை. ரொம்ப அன்பாக இருப்பாங்க பிரகாஷ்மணி தாதியும் ஜானகி தாதியும். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஆனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் தெரியுமா. பாப்தாதா உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இவர்களை கருவிகளாக ஆக்கியிருக்கிறார். ஸோ ஒரு கருவி ஆக்கியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கும் இல்லையா. அதனால தான் அவர்களை கருவி ஆக்கியிருக்கிறார்.
அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை எப்போவுமே எங்கே நடந்தாலுமே ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறனால தான் கருவி நடக்கும். அதாவது லௌகிக நம்ம பிராமண பரிவாரம் மட்டும் இல்லை, உலகத்திலே ஒருத்தருக்கு ஒரு சிறப்பான பதவி கிடைக்கிதுன்னா ஏதோ ஒரு சிறப்பு அவர்கிட்ட இருக்கும், இல்லாமல் அது கிடைக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் அவர்கள்கிட்ட இந்த விசேஷம் இருக்கிறனால தான் கருவி ஆக்கியிருக்கிறார். ஆனால் அந்த விசேஷ குணங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நுழைய ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிரம்பிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களுடைய ராஜ்யமே வந்துடும்ன்ற அதான் நடக்கும். உங்களுக்குள்ளே அந்த விசேஷ குணம் நிரம்பிடுச்சுன்னா ராஜ்யம் வந்துடும். எப்படி அவர்களுக்குள்ளே அந்த ஒரு போட்டி பொறாமை, ஜென்ரலாக முதலாவது ரெண்டாவது இருக்கிற இடத்துக்கு எப்பவுமே பொறாமை இருக்கும் இல்லையா? பொறாமை போட்டியெல்லாம் அது கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தாங்க பிரகாஷ் மணி தாதியும் ஜானகி தாதி கிட்டேயும். அது உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்கள் ராஜ்யமே வந்துடும், நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ பாபா சொல்கிற அந்த டேட்டும் வந்துடும். இப்போ நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஞாபகம் இருக்குதா? ஸோ ஒவ்வொருத்தரும் நான் தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை, ஏன்னா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாபா சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். ஒவ்வொருத்தரும் கருவி ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெனியூவல், வேர்ல்டு ரெனியூவல் நடந்தே தீரும். அதாவது உலகத்தை புதுப்பிக்கிறது நடந்தே தீரும், புது உலகம் வந்தே தீரும். ஸோ நான் ஒரு கருவின்ற உணர்வு எப்போவுமே இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெய்வீக குணங்களின் சுரங்கமாக மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை? அந்த தெய்வீக குணங்களின் சுரங்கமாக மாறுவதற்கு நான் கருவியாக இருக்கணும். நான் தெய்வீக குணங்களின் சுரங்கமாக மாறுவதன் மூலமாக மற்றவர்களையும் மாற்றுவதற்கு நான் கருவியாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும். என்னை பார்த்தால் கடவுள் தெரியணும், என்னை பார்த்தால் பிறருக்கு என்னை மாதிரி மாறணும்னு ஆசை வரணும், பாபாவை மாதிரி மாறணும்னு ஆசை வரணும். ஏன்னா பாபாவை மாதிரியே நான் இருக்கணும், அதற்கு நான் கருவியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் ஞாபகம் இருந்தால் எல்லா தெய்வீக குணங்களும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்குள்ளன்ற. ஏன்னா கருவின்ற உணர்வில் நான்ன்ற உணர்வே இருக்காது. வெறும் கருவி, செய்பவர் பாபா, அப்படி தானே இருக்கும். இப்போ நான்ன்ற உணர்வு வந்தால் அசுரகுணம் வந்துடும் இல்லை? காமமே நான்ன்ற உணர்வில் வர்றது தானே இல்லை? என்ன அவங்க பார்க்கணும், அப்போ நானுன்னு இருக்கிறதுனால வருது. எனக்கு அது கிடைக்கலன்னா கோபம் வருது, கிடைக்கணும் அந்த பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அந்த நான்ன்ற உணர்வில் தான் வருது. அந்த நான்ன்ற உணர்வை நீங்கள் அழிச்சிட்டாலே தெய்வீக குணங்கள் எல்லாம் உள்ளே வந்துடும். அதுக்கு தான் வெறும் கருவின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஆக்சுவலாக ஆயுத பூஜைன்றாங்க இல்லையா? இவங்க வந்து ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இங்கே வந்து ஆயுதம் நான், கடவுள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம், கருவி நான். அதுதான் ஆயுத பூஜையுடைய அர்த்தமே. ஸோ இது பவர்ஃபுல்லான பாயிண்ட் இல்லையா? நான்ன்ற உணர்வு இல்லாமல் இருந்தாலே தெய்வீக குணம் வந்துடும்ன்றார். நான் தான் இங்கே நம்மளை வந்து மிருகமாக மாற்றுறது. கடவுள் பாதி மிருகம் பாதின்னு பாட்டு வேறு போடுறாங்க. ஏன்? கலந்து செய்த கலவை நான், அந்த நான்ன்ற எண்ணம் வர்றதுனால தான் கடவுளாக இவர், மிருகமாக இவர், இப்படியெல்லாம் வருது. இந்த நான்ன்ற உணர்வு தான் குழப்பத்தை எடுத்துகிட்டு வருது. நான் ஒரு கருவி அப்படின்னு கருவியாகவே இருக்கும் பொழுது நான் என்கிற உணர்வே அங்கே முடிஞ்சிடுது. எல்லாமே உன்னுடையதாகிடுது, என்னது கிடையாது. அது அவருடையது, அவர் பார்த்துக்க போகிறார், அவ்வளோதான். அப்போ நீங்கள் சகஜ யோகி ஆகிட போகிறீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்க போகிறாரு. அப்போ நீங்கள் அவரை மட்டுமே நினச்சிட்டு இருக்க வேண்டியதுதான்.
இப்போ அதெல்லாம் உன் பொறுப்பு சொல்லுவாங்களே, கடவுள் மேலே பாரத்தை போட்டு காரியத்தை பண்ணுன்னுவாங்க. ஸோ பாரத்தை போடுறது மட்டும் இல்லை, பண்ணுறதே அவர் தான். அப்போ தானாகவே நீங்கள் பாபா நினைவில் இருக்க வேண்டியதுதான். காரியம் செஞ்சுக்கிட்டே நினைவில் இருக்கிறதுக்காக பாபா எனக்கு இந்த காரியத்தை கொடுத்துருக்கிறார், காரியம் செஞ்சுக்கிட்டே ஒரு நாள் நினைக்க முடியுதான்னு பாரு, அவ்வளோதான். ஸோ நம்ம அங்கே யோகா தான் பண்ணுறோம், காரியம் செய்யலை, அந்த உணர்வே இல்லை. அப்போ சகஜ யோகி ஆகிடுவீங்க. ஸோ உங்கள் எல்லோருக்குமே 2 தாதிகள் மேலேயும் அன்பு இருக்குது, பாப்தாதா மேலேயும் அன்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த அன்பின் பிரதிபலன் என்ன இல்லை, அன்பு பரிசாக என்ன கொடுப்பீங்க? உங்களுடைய விசேஷங்களில் பாப்தாதாவுக்கு சமமாக, தாதிங்களுக்கு சமமாக ஆகி காட்டுறது தான் அந்த அன்பின் பிரதிபலன். ஸோ அதனால் இந்த லட்சியத்தை வையுங்க. நீங்கள் அந்த விசேஷங்களை தாதிகளுக்கு சமமாக ஆக்கணும், பாப்தாதாவுக்கு சமமாக ஆக்கணும். யார்கிட்டையாவது நீங்கள் விசேஷ குணம், எந்த விசேஷ குணத்தை பார்த்தாலும் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். விசேஷ குணத்தை மட்டும், அவகுணமும் இருக்கும், அதை பார்க்கக்கூடாது நம்ம. ஸோ ஆத்மாவை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக 2மே பிரத்யட்சமாகும் இல்லையா? அந்த ஆத்மாவும் தெரியும், அதோடைய விசேஷமும் தெரியும். உடலை பார்த்திங்கன்னா குறைதான் தெரியும். ஸோ அதனால் அதுக்கு தான் ஆத்மாவை பார்க்க சொல்கிறார் இல்லையா? ஆத்மாவை பார்க்கும்போது ஆதி சமஸ்காரத்தை பார்க்க சொல்கிறார், இப்போ இருக்கக்கூடிய விசேஷத்தையும் பார்க்க சொல்கிறார். அது மாதிரி விசேஷங்களை பார்த்து அதை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கோங்க. அவர்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் விசேஷமானவர்களாக ஆகிடுங்க. மனிதர்கள் மேலே பற்று போயிடக்கூடாது இல்லையா? அந்த விசேஷத்தை மட்டும் கிரகிக்கணும். இந்த விசேஷத்தை கொடுத்தது பாபா தானே அப்படின்னு பாபா கிட்ட தான் உங்களுடைய கவனம் போகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம். துண்டிக்கப்படாத நம்பிக்கை, நிச்சய புத்தி, அதன் மூலமாக உங்களுடைய நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்குங்கள். அதன் மூலமாக வெற்றி திலகத்தினால் அலங்கரிக்கப்பட்டவர் ஆகுங்கள் இல்லையா? ஸோ இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது? அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்ற கோடு எந்த இடத்துலையுமே துண்டுபட்டு இருக்கக்கூடாது. பாபா குழந்தை ஆனதுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கைன்ற கோடு அப்படியே இருந்துகிட்டு இருக்கணும். அப்போ ஸோ அதன் மூலமாக தான் நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி பாக்கியத்தை உருவாக்குறீங்க, வெற்றி திலகம் அணிந்தவராக ஆகுறீங்க. ஸோ இதுக்கு விளக்கம். ஸோ எந்த குழந்தைங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குதோ, பேசுகிறது பாபா கண்டிப்பாக நான் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணன் ஆக போகிறேன், ஆரம்பத்திலே வரப்போகிறேன் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ, முந்தைய கல்பத்தில் மாயை வென்ற அதே ஆத்மா நான்ன்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ, அவங்க ஒருபோதும் ஏன் இப்படியாச்சு, இது இப்படித்தானே இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கேள்வி விஸ்தாரத்துக்கே போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, எல்லாம் கரெக்டாக நடக்கும், எல்லாம் பாபா பார்த்துக்குவார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி துண்டுபடாத நிச்சய புத்தியின் அந்த ரேகையை எல்லா ஆத்மாவும் மிக தெளிவாக பார்ப்பார்கள். பா எவ்வளோ நம்பிக்கைப்பா இவங்களுக்கு பாபா மேலே அப்படின்னு தோணும். ஸோ இடையில் எப்போவுமே அவங்களுடைய நிச்சய புத்தி துண்டுபட்டிருக்காது அப்படின்னு அர்த்தம். பாபா சொன்ன மாதிரியே நடந்தும் இருப்பாங்க. அப்போ பாருங்களேன், அந்த கேள்வி கேட்டால் நிச்சய புத்தி கட் ஆகுதுன்ற, நிச்சய புத்தினா பாபா வந்திருக்காருன்னு மட்டும் இல்லை, அவர் சொன்னதாகவே நீங்கள் நடக்கணும், அப்போ தான் நிச்சய புத்தி இருக்குதுன்னு அர்த்தம். மனதின் வழிபடி நடக்கிறீங்கன்னா நிச்சய புத்தி துண்டுப்படுது. ஸோ ஒன்றும் விடாமல் ஸ்ரீமத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாருன்றது தெளிவாக எல்லோருக்கும் தெரியுன்ற, இடையிடையில் அது கட்டாகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி
அசைக்க முடியாத நிச்சய புத்தியின் ரேகை கொண்டவர்களுடைய நெத்தியில் நிரந்தரமாக வெற்றி திலகம் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படின்னு அர்த்தம், அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். அதாவது அவர்களுடைய நினைவில் எப்போவுமே ஞாபகம் இருக்கும், வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. அதனால் மாயைக்கிட்ட அங்கே தோக்கவே மாட்டாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருந்தால் மாயை எப்படி நுழையும்? ஏதாவது கேள்வி கேட்டால் தானே வீண் எண்ணங்களாக மாயை நுழையிறதுக்கு. ஸோ அப்போ மாயை நுழையலனாலே வெற்றி தானே. ஸோ அது ஞாபகம் வச்சிருக்கிறது தான் வெற்றி திலகம் நெற்றியில் அணிந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். அவங்க எப்போ பாபா குழந்தையாக ஜென்மம் எடுத்தார்களோ அப்போவே அவர்களுக்கு பொறுப்புன்ற சிம்மாசனம், சேவை செய்யக்கூடிய பொறுப்பு சிம்மாசனம் அணிந்து கொள்ளணும். அணிஞ்சிக்கிட்டாங்க இல்லை? எப்போ பாபா குழந்தையானாங்களோ அப்போவே அவங்க அணிஞ்சிக்கிட்டாங்க. சேவை செய்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு டக்குன்னு சேவையில் இறங்கிடுவாங்க. அவங்க நிரந்தரமாக ஞான ரத்தினங்களோடு மட்டும்தான் விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா? ஞானம் இதுக்கு ஞானத்தை எப்படி அப்ளை பண்ணுறது, இதே தான் அவங்களுடைய சிந்தனையில் இருக்கும். ஸோ அவங்க தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக நினைவின் ஊஞ்சலிலும் சந்தோஷத்தின் ஊஞ்சலிலும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் ஆகும். சந்தோஷத்தின் ஊஞ்சல்லையும் நினைவின் ஊஞ்சல்லையுமே ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிச்சய புத்தி ரேகை தான் நம்பர் 1 பாக்கியசாலிகளின் ரேகை இல்லை? இந்த சங்கமேகம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆனந்தமே ஆனந்தம்தான் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி தான் இருக்கும். ஏன் என்னாச்சு இந்த இதுவே வராது. அதான் பாபா சொன்னார் இல்லையா, 3 பரவிட சொன்னார், பரச்சிந்தன், பரசங், பரமத், பரதர்ஷன். நமக்கு வேண்டியதெல்லாம் பரோபகாரி, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யணும். அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக அதே தான் இங்கேயும் வருது, இந்த வரதானத்துலேயும் அதுதான். அவன் ஏன் இப்படி பண்ணான், இவன் ஏன் அப்படி பண்ணான்னீங்கன்னா நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பீங்க? ஸோ அப்போ எப்போவுமே நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சதா ஆனந்தத்திலே இருப்பீங்க, பாபா நினைவிலே இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கணும். அப்போ தான் நம்பர் 1 அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்லோகன். உங்களுடைய புத்தின்ற கம்ப்யூட்டரில் ஃபுல் ஸ்டாப் பங்க்சுவேஷன் மார்க்கில் ஃபுல் ஸ்டாப் ஒரு பங்க்சுவேஷன் மார்க் இல்லையா, முற்றுப்புள்ளி, அதை வைக்கிறீங்கன்னா சதா ஆனந்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை எது வந்தாலும் புத்தியில் உடனே முற்றுப்புள்ளி, அது போய் பழைய விஷயத்தை அசை போடுறதோ அல்லது இதனால் நடந்துச்சோ அதனால் நடந்துச்சோ அது எதுவுமே இல்லாமல் டக்குன்னு முற்றுப்புள்ளி. அதை பற்றிலாம் நினைக்காத, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறேன் அவ்வளோதான். அது மனதை புத்தியை தின்னுடும் இல்லையா? நேரமும் போயிட்டு இருக்கும், சக்தியும் போயிட்டுருக்கும், மைண்டும் கரப்ட் ஆகிட்டு இருக்கும். எதுவும் தேவையில்லை, முற்றுப்புள்ளி. நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும், எடுக்கணும், சக்தி கொடுக்கணும் எல்லோருக்கும். இதில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ இன்றைய அவ்யக்த பயிற்சி ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை பண்ணுங்கள். ஸோ யாருடைய புத்தி யோகம் அனைத்து திசைகளில் இருந்தும் துண்டிக்கப்பட்டு ஒருவரோடு மட்டும் அன்பு இருக்குதோ அவர் ஏகாந்த பிரியராக இருப்பார் இல்லையா? ஸோ பாபாவோட மட்டும் புத்தி இணையிறது தான் ஏகாந்த பிரியர். ஸோ அதனால் அப்படின்னா அவங்க கும்பலாக சேவை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சேவை செய்தாலும் அவங்க புத்தினால் தனியாக தான் இருப்பாங்க. அந்த கும்பல் இல்லாட்டினாலும் அவங்க ஆனந்தமாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், புத்தி யோகத்தை கும்பலில் இருந்தாலும் கும்பலில் இருந்து கட் பண்ணி ஒருவரோடு மட்டும் இணைச்சிட்டு இருக்கணும், அவர் கூட மட்டுமே பேசிகிட்டு இருக்கணும். லவ் பண்ணுறவங்களுக்கு அப்படி தானே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு டூர் போனால் கூட
லவரே நினச்சிட்டுப்பாங்க, எப்படா பார்ப்போம். இப்போ வந்து ஃபோன் வந்துடுச்சு. ஸோ ஃபோன் இருந்தாலும் அந்த நினைப்பு இருக்கும், ஃபோன் இல்லாட்டினாலும் இன்னும் அதிகமாக நினைப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ கும்பலில் இருந்தாலும் அவங்க தனிமையாக இருக்கிற மாதிரி தானே. அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் பாபா மேலே அன்புனால. ஸோ அந்த ஒருவரின் மீது அன்பு இருக்கிறதுனால நீங்கள் அவரை மட்டும்தான் நினைவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா ஒருவருடைய நினைவில் எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால் அந்த நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டித்து ஒருவரோட மட்டும் இணைக்கணும். அதாவது அந்த ஒருவரை தவிர யாருடையவராகவும் நீங்கள் ஆகக்கூடாது. கடவுளுக்கு நாமே நேர்ந்து விட்டுக்கிட்டோம். நான் கடவுளுடையவன், பரமாத்மாவின் மனைவி. ஸோ யாருக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குதோ அவர்கள்தான் ஏகாந்த பிரியராக இருப்பார்கள். ஏகாந்தத்தின் மீது, தனிமையின் மீது அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லாக நீயே நீயே பாபா. ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, நீயே நீயே தாயும் நீயே தோழன் நீயே. இது எல்லாமே பாபாவுக்கு தான் பொருந்தும். அது வந்து லௌகிக அம்மாவை பார்த்து பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 3rd சண்டே உலக யோகா தினம். நமக்கு ஒரு 3rd சண்டே, நமக்கு ஒரு வினாடியுமே அதுதான். பட் விசேஷமாக 3rd சண்டேவாவது உட்காந்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு நியமம் இருக்குது. அதனால் 6 to 7:30 சாயங்காலம் எல்லா சகோதர சகோதரிகளும் கும்பலாக யோகத்தில் உட்காரும் பொழுது ஒரே ஒரு தூய்மையான எண்ணத்தில் மட்டும் உட்காருங்க, பயிற்சி பண்ணுங்கள். அது என்னது? எண்ணிலிருந்து, ஆத்மாவாகிய எண்ணிலிருந்து தூய்மையின் கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. முழு உலகத்திற்கும் அந்த தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் சென்று முழு உலகத்தையும் தூய்மையாக்கிட்டு இருக்குது. நான் மாஸ்டர் தூய்மையாக்கும் ஆத்மா, பதித்த பாவன ஆத்மா அப்படின்ற ஒரே எண்ணத்திலே இருங்கன்றார். ஸோ ஒரே எண்ணத்தில் இருப்பது தான் யோகம். ஸோ அப்போ அத்தனை பேரும் இந்த ஒரே எண்ணத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி.